நமக்கு நடத்தி கொடுக்குமாறு மிகவும் மகிழ்வோடும் வணங்கியும் வாழ்த்தியும் ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவார். ஸோ இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு காதலிப்போம் கண்களை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறோம். முதல்ல இதுல என்ன டாபிக் செய்ய போறோம் அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கலாம். 3 பகுதியா பார்த்துக்கலாம். ஒண்ணு கண்கள்ல ஏற்படக்கூடிய குறைபாடுக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு. கண்களில் ஏற்படும் குறைபாடுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய பெரிய நபர் யாரோ அவருக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ரெண்டாவது, எந்த பருவத்துக்கு அப்புறம் நம்ம கண்கள்ல ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சூழல் வரும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அது இரண்டாவது பாட்டுல எந்த கட்டத்துல நம்ம கண்ணில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழல் வந்தா செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். மூன்றாவது, இதற்கான உணவு முறை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ எல்லா விதமான மருத்துவ முறைகளும் நமக்கு இதுல தேவைப்படுது. அதனால ஒன்னொன்னு கிளியரா பார்த்துட்டா கொஞ்சம் தெளிவா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி 3ஆ பிரிச்சுக்கிறோம். நம்ம கண்கள்ல ஏற்படக்கூடிய முதல் பகுதி, கண்கள்ல ஏற்படக்கூடிய குறைபாட்டுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய பெரிய நபர் ஒருவருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் டாபிக் உள்ள போகலாம். இது ஏற்கனவே நம்மளுடைய அக்குபஞ்சர் கல்வி பயின்ற அனைவருக்கும் இது கண்டிப்பா நம்ம பேசக்கூடிய டாபிக் நல்லா தெளிவாவே தெரியும். அவங்க எல்லாமே இது செகண்ட் டைம் கேட்கற மாதிரி தான் இருக்கும். புதுசான தலைப்பு எதுவும் இருக்காது. புதிதாக அக்குபஞ்சர் கல்வி தெரியாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும். இது அவங்களுக்கு ஈவன் ஒரு பெரிய விழிப்புணர்வாகவும் இருக்கும். அவங்க குழந்தைகளுக்கோ அல்லது அவர்கள் சார்ந்த நபர்களுக்கோ இல்ல அவர்களுக்கோ பிரச்சனை இருந்தா கூட அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவா இதுல பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா இது நம்ம பருவம் வயசுல பார்க்கணும். பருவம் வயசு அப்படின்னா அது எந்த பருவத்துல ஏற்படுது குழந்தைகளுக்கு அப்படின்ட்டு. பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஒரு பருவம், ஆண் பிள்ளைகளாக இருந்தால் ஒரு பருவ வயது அப்படின்ட்டு 2ஆ பிரிச்சுக்கணும். பெண் பிள்ளைகளுடைய பருவ வயது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 7 ஆண்டுகள் கொண்டதை ஒரு பருவமாக எடுத்துக்கொள்ளலாம். 7 ஆண்டுகள் கொண்டதை ஒரு பருவம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஆண்களாக இருந்தால் 8 ஆண்டுகள் என்பது ஒரு பருவமாக எடுத்துக்கொள்ளலாம். பெண்கள் என்பது 7 ஆண்டுகள், ஆண்கள் என்பது 8 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குக்கு உண்டான காரணம் எல்லாம் ரொம்ப அதிகமா உள்ள போகும். அவ்வளவு வேண்டாம் நமக்கு. அதனால நேரடியாக அந்த நம்பரை மட்டும் கணக்குல எடுத்துட்டு போயிடலாம். இப்ப 7 ஆண்டுகள் அப்படின்போது 7 7 அவங்க செக்மெண்ட் எடுத்துக்கலாம் பெண் பிள்ளைகளுக்கு. அப்ப 7, 14, 21, 28, 35 இப்படி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆண்களாக இருந்தால் 8, 16, 24, 32, 40 அப்படி கொண்டு போய்க்கலாம். ஓகே. இப்ப பொதுவா நம்ம குழந்தைகளுக்கு கண்ணில் வரக்கூடிய குறைபாடுகள் ஏர்லி ஸ்டேஜ்ல, அதாவது 2 பருவங்களுக்குள்ள 14 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ அல்லது ஆண் பிள்ளைகளாக இருந்தால் 16 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ தொந்தரவுகள் ஏதாவது இருப்பின் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா நம்மளுடைய எளிய முறையில, அதாவது இயற்கை வாழ்வியல் முறையிலேயே அதை சரிப்படுத்திக்க முடியும். அதாவது அதுல இன்னொரு ஆண்டு கூட சேர்த்திக்கலாம். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் 16 கூட இன்னொரு 8 சேர்த்து 24 ஆண்டுகளுக்குள்ள ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால், அது கிட்ட பார்வை, தூர பார்வை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா அதை சரி பண்றதுக்கான எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணலாம். அதுல ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். பெண் பிள்ளைகளாக இருந்தால் 7, 14, 21 அந்த ஆண்டு பருவத்துக்குள்ள அவங்களுக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரமான ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ 3 பருவங்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். வேற அதையும் தாண்டி இப்ப அந்த 3 பருவங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லும் போது பொதுவாக கிட்ட பார்வை, தூர பார்வை அப்படிங்கிற 2 விஷயம் தான் இருக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய, ஷார்ட் சைட்டு, லாங் சைட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் பார்ப்போம். அதுல சிலருக்கு பார்த்தோன்னா கண்ணில் இதெல்லாம் பெரிய குழந்தைகளுக்கு தான் வந்துட்டு இருந்தது. இப்போ சின்ன குழந்தைகளுக்கும் இருக்குது. கண்ணில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ்,
கண் ரொம்ப காஞ்சு போன மாதிரி இருக்கிறது. இது வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபோக்கல் லென்த் சொல்லக்கூடியத அட்ஜஸ்ட் பண்றதுல வந்து ரொம்ப லேட் ஆகும். ஒரு பொருளை நம்ம தூரத்துல பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு அந்த பிக்சர் தெரியுது அப்படின்னா உங்களோட கண்ணுல இருக்கிற ஈரப்பதம் வந்து என்ன பண்ணுன்னா அது சுருங்கி விரிஞ்சு அந்த பிக்சரை டக்குன்னு ஷார்பன் பண்ணி வித்தின் நோ டைம்ல பாக்குறதுனால உங்களுக்கு வந்து என்னன்னா டக்குன்னு அந்த பிக்சரோட கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். வேற கண்ணுல ட்ரைனஸ் இருக்கும்போது இது ரொம்ப டிலேடா இருக்கும்போது அவங்களுக்கு வண்டி எல்லாம் டிரைவ் பண்றாங்க அப்படிங்கும்போது இடையில ஏதாவது குறுக்க ஒரு வண்டி வந்துச்சுன்னா அந்த ஷார்ப்னஸ் கிடைக்காம ரொம்ப டேமேஜ் ரொம்ப ஆபத்துக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. அப்ப கண்ணுல ட்ரைனஸ் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண் வறட்சி அடைதல் அப்படிங்கிறது எளிமையா சொல்லலாம். கண்ணுல வறட்சி அடைதல் அப்படின்போது அப்போ அந்த ஈரப்பதம் இல்லாம இருக்கிறது ஒரு முக்கிய காரணமா எடுத்துக்கலாம். சரி, ஈரப்பதம் ஏன் போச்சு அப்படின்னா பொதுவா நீங்க கண்ணை வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துல அதிக நேரம் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மள மறந்து கண்ணோட இமைக்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஒரு பொருளை ரொம்ப நேரம் நீங்க டீப்பா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணுல வந்து வறட்சி நிலை ஏற்படும். திருப்பி கண்ணை சிமிட்டும் போது ஒண்ணு அதை திருப்பி உற்பத்தி பண்ண பார்க்கும். பட் அது ரொம்ப லாங் பீரியடா வரும்போது அந்த வறட்சி தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப எந்த பொருளை ரொம்ப கூர் நோக்கி ரொம்ப நேரம் மானிட்டர் பண்றீங்களோ அது வந்து உங்களுடைய வறட்சி தன்மைக்கு ஒரு பேஸாக இருக்கும். அடி மட்டமாக அது அடி மட்டத்தில் இருக்கிறதா நம்ம சொல்லணும். நான் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லும் பொழுது இது எதனால ஏற்படுது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளை அதிக நேரம் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப அதிக நேரம் ஃபோக்கஸ் எப்ப பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மானிட்டர் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்றதா இருந்தாலோ அல்லது ஏதாவது பிரைட்டான ஆப்ஜெக்ட் அதனோட பிரைட்னஸ் நம்ம மேல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்தாலோ அப்படி சொல்லும்போது உங்களோட டிவி ஸ்கிரீனோ அல்லது மொபைல் ஸ்கிரீனோ அதாவது மொபைல் இருக்கிற ப்ரோக்ராமை விட அதுல இருக்கிற ஸ்கிரீன்ல இருந்து வரக்கூடிய பவர் ஓகே இது என்ன பண்ணுது நம்ம கண்ணை வந்து அசைய விடாம திறந்து வைக்கவே பார்க்கும். இப்ப பொதுவா வந்து பூனை இந்த முயல் வேட்டையாட போவாங்க கிராமங்கள்ல. முயல் வேட்டையாட போகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச் லைட்டை கையில எடுத்துட்டு போவாங்க. டார்ச் லைட் எடுத்துட்டு போவாங்க. நாய் முன்னாடி நாய் முன்னாடி போகும். நாய் என்ன பண்ணும் முயலை பார்த்தோன்னா துரத்திட்டு போயிடும். சப்போஸ் முயல் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா அந்த டார்ச் லைட்டை முயலோட கண்ணை நோக்கி அடிச்சிருவாங்க. அடிச்சோன்னே என்ன ஆகுனா அந்த முயல் அப்படியே நின்றுக்கும், அசையாது. அப்ப அது அசையாத காரணம் என்னன்னா கண்ணு வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஒரு போட்டோ எடுத்தா எப்படி நம்ம நிற்போம் அந்த மாதிரி அப்படியே நின்னுடும், அசையாம நிக்குது. இது வந்து நீங்க வண்டி டிரைவ் பண்ணும்போது தெரியும். எத்த மாதிரி ஏதாச்சும் பெரிய லைட் அடிச்சுட்டு வந்தாங்க சொன்னா நம்மளால என்ன பண்றதுன்ட்டு தெரியாம திணறிடுவோம் நம்ம. அப்ப அந்த முயல் அதே மாதிரி திணற ஆரம்பிக்கும் போது டக்குன்னு போய் முயலை வந்து பிடிச்சிருவாங்க. ஓகே, இது வந்து அப்ப பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணுல ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கும் பொழுது நம்ம கண்ணு அப்படியே திறந்த நிலையிலேயே ரொம்ப நேரம் நிக்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்படி கட்டாயமா கண்ணு திறந்து நிற்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா வறட்சி ஏற்பட ஆரம்பிக்கும். அப்ப குழந்தைகளுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஏன்னா மொபைல் வந்து தப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்ப நம்ம வந்து குழந்தைகளுக்கு எதுக்கு மொபைல் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு சாப்பிடாம மாட்டேன் குழந்தைங்க சாப்பிட அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா மொபைல கொஞ்ச நேரம் கொடுத்துடலாங்க, வேலை முடிஞ்சது. அல்லது நம்ம ஒரு வேலை செய்யணும் மொபைலை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் சிம்பிள் மெத்தடுக்காக தான் நம்ம அதை எடுக்கிறோம். பட் அப்படி எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது என்ன என்ன நடக்குது அப்படின்னா நீங்க கொடுத்தாலும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் எல்லாம் தெரியாது. ரொம்ப அற்புதமா இந்த நடக்கக்கூடிய ஸ்கிரீனை பார்க்கும்போது அது நம்ம ரொம்ப ப்ரொடெக்டட் மோட்ல எல்லாம் கூட நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணாலும் கூட அந்த குழந்தைகளோட கண்ணுக்கு இந்த லைட் வந்து முயலுக்கு அடிச்ச லைட் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா வந்து அடிக்கும் பொழுது அதுக்கு கண்ணை இமைக்கிறது மறந்துடுறாங்க. அப்ப கண்ணை இமைக்காம நீங்க வச்சுட்டு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ட்ரைனஸ் ஏற்படுது. இந்த ட்ரைனஸ்னால என்ன ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க பார்த்த உடனே பிக்சர் கிளாரிட்டி கிடைக்காம போயிடும். அப்பதான் நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரா ஒரு லென்ஸ் மாதிரி வெளியே ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ஸ்பெக்டக்கல் சொல்லக்கூடிய கண்ணாடியை போட்டுட்டு நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. அப்போ பொதுவா ஒரு ஒருத்தர் வந்து இப்ப இதுலயே ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 4வது பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சுமார் ஒரு 30-32 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த வேலையில எனக்கு ஸ்கிரீனை விட்டா வேலையே கிடையாது சார், ஸ்கிரீன்ல தான் வேலை. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும், நீங்க சொல்ற கான்செப்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அப்ப வேலையை விட முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்ச நேரம் ஸ்கிரீனை பாக்குறாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த ஸ்கிரீன்ல இருந்து கொஞ்சம் தலையை நகர்த்தி
தலையை நகர்த்தீங்கன்னா நீங்க அசைக்கணும்ட்டு கூட இல்லை. அந்த ஸ்கிரீனை விட்டு இன்னொரு தூரத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும், உங்க கண் வந்து இந்த லைட்டை விட்டு வெளியே வர பார்க்கும். லைட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், தூரத்தில் இருக்கிற ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டுக்குள்ள மூவ் ஆகிருக்கும் போது அந்த ஆப்ஜெக்டை ரீட் பண்றதுக்காக கண்ணை என்ன பண்ண சுருங்கவோ விரியவோ செய்யும். அப்படி வரும் பொழுது கண்ணில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் வந்து படிப்படியா குறையும். ஓகே. அப்ப இதுல இன்னொரு சுலபமான மெத்தட், சில ப்ரொஃபஷனல் பீப்புளா இருக்கிறவங்க, ஐடி செக்டார்ல இருக்கிறாங்க, அல்லது எனக்கு மொபைல்ல தான் என்னோட ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, வேலைகள் எல்லாம் அதுலதான் நான் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, அந்த கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கிற வேலையை வச்சு செய்யலாம். கண்ணுக்கு எப்படி குளிர்ச்சி பண்ணலாம் அப்படின்னா, கண்ணுக்கு மண்பட்டி அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது செம்மண்ணையோ களிமண்ணையோ கலந்து தோசை பதம் மாதிரி கலந்து ஒரு ஈர துணியில அந்த கண்ணுக்கு நீளத்துக்கு வர்ற மாதிரி, கண்ணோட நீளத்துக்கு வர்ற மாதிரி அந்த மண்ணு வந்து அந்த துணியில தான் வைக்கணும். கண்ணில் வைக்க வேண்டாம், துணியில வச்சு 4 பக்கம் ஃபோல்டு பண்ணி ஒரு கர்ச்சீஃப் எடுத்துட்டீங்கன்னா கர்ச்சீஃபோட நடுவுல கண்ணோட நீள அகலத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேல அந்த மண்ணை கரைச்ச மண்ணை தோசை மாதிரி திக்கா இருக்கணும், தோசை பதத்தில் இருக்கணும். அதை நடுவுல வச்சுட்டு அந்த துணியை 4 பக்கம் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ 4 பக்கம் ஃபோல்டு பண்ணி நடுவுல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல கிடைக்கும். அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை எடுத்து நேரடியாக கண்ணில் வைக்க வேண்டாம். அதுக்கு கீழே இன்னொரு துணி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் வெட் பண்ணி முதல்ல அந்த ஈர துணியை கண்ணில் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த மண்பட்டி பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த மண்பட்டியை தூக்கி கண்ணு மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா கண்ணுல இருக்கக்கூடிய வெப்பத்தை, அதீத வெப்பத்தை அது உறிஞ்சிரும். அது வந்து ஒரு நல்ல பயன் கொடுக்கும். யாருக்கு? ஐடி செக்டார்ல எனக்கு சூழல் காரணமா நான் வேற வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே. இது ஒரு டெம்பரரி மெஷர். அதாவது என் ப்ரொஃபஷன் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்ச நாளைக்கு இப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பார்த்துக்கலாம். பட் பொதுவாகவே நம்ம கண்ணுல ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது, பொதுவா அதுக்கு வந்து ஆப்டிக்கல் நர்வ் ப்ராப்ளம் அப்படின்ட்டு வரும் பொழுது அதுக்கு வந்து நமக்கு ஆப்ரேஷனோ மற்றதோ செய்ய முடியாது. இது வந்து நமக்கு ஏஜ் ஃபேக்டர்ல எப்போ வரும்னா அடுத்த 7வது பருவம் சொல்லக்கூடிய 50, 55 ஆண்டுகளுக்கு அப்புறம், 54 ஆண்டுகளுக்கு அப்புறம் நமக்கு வரும் பொழுது இந்த நரம்பு பிரச்சனைனால கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை திறன் குறையுது அப்படின் போது அதை வந்து பொதுவாக எதுலையுமே சரி பண்ண முடியாது. ஏன்டா ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. நரம்புல வரும்போது ஆப்ரேஷன்ங்கிறது பாசிபிள் இல்லை. வேற உங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய லென்ஸ்ல ஏதாவது மாத்துறதுனா பண்ணிக்கலாம். நரம்புகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பண்ண முடியாது. இது பொதுவாக யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் அதீதமான மருந்துகள் ரொம்ப தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இதனோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டயபெட்டிக் சிம்டம் இருக்குது, நான் கடந்த ஒரு 20 வருஷமா மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன், மாத்திரையில தான் என்னால வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருக்கலாம். இருக்குன்னு சொல்லலாம், இருக்கலாம். அப்ப வந்து இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கும்போது இது உடனே சரி பண்ண முடியக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா தான் செய்ய முடியும். டைம் எடுத்துக்கும் கண்டிப்பா. ஓகே, நீங்க இன்னைக்கு உட்காந்து இப்ப ரெடி பண்ணிட்டு அடுத்த வாரம் சரியாயிடுவானா? கண்டிப்பா கிடையாது. மந்த்ஸ் டுகெதரா, சில சமயம் இயர்ஸ் டுகெதரா செஞ்சா கூட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமே தவிர பெரிய வாஸ்து டிஃபரன்ஸ் கிடைக்காது. பட் ஒஸ்ட் ஆகாம காப்பாத்திக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து கண்ணுல நடக்கூடிய விஷயத்த யாரு செய்யறாங்க, உடம்புல யாரு செய்யறாங்க, கண்ணுதான் செய்யறா, வேற யாராவது செய்யறாங்களா அப்படின்னா, இந்த அக்குபஞ்சர் அறிவியல் அதுக்கு என்ன சொல்லணும், கல்லீரலோட பாதிப்பு எல்லாமே கண்ணுல தான் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எதனோட பாதிப்பு? கல்லீரலோட பாதிப்பு, லிவரோட பாதிப்பு எல்லாமே கண்ணுல வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் பயின்ற மாணவர்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்ப கண்ணுல வரக்கூடிய குறைபாடுகளாக இருந்தால் அதை சரி பண்ணணும் அப்படின்னா கல்லீரலை சரி பண்ணினா மட்டும்தான் கண்ணோட பார்வை திறன் கூடும். அதே எப்படி கல்லீரல் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு, வலது பக்கம் நம்ம செஸ்டோட கேவிட்டிக்குள்ள இருக்குது, அது எப்படி இப்ப கண்ணை சரி பண்ணும் அப்படின்னா, இங்க வந்து அந்த பஞ்சபூதங்களை அந்த மாதிரி காயின் பண்ணியிருக்கிறாங்க. கல்லீரலோட திறன் எல்லாமே கண்ணில் வெளிப்படும். நம்ம சிறுகுடலோட திறன் எல்லாம் நாக்குல வெளிப்படும். அது நமக்கு ஏற்கனவே நம்ம வகுப்பு நிறைய எடுத்திருக்கிறோம், அதனால நான் அதை ரிப்பீட் பண்ணல. கிட்னியோட சம்பந்தப்பட்டதெல்லாம் காதுல வெளிப்படும், நுரையீரல் சம்பந்தப்பட்டதெல்லாம் மூக்குல வெளிப்படும், உதட்டுல வெளிப்பட்டா அது மண்ணீரல் சம்பந்தப்பட்டது, இப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அப்ப இங்க வந்து கல்லீரல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்னால நம்மளுடைய கண்ணுல இருக்கக்கூடிய பார்வை திறன், பார்வை நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா கல்லீரலை சரிப்படுத்தினா மட்டும்தான் பார்வை திறனை, அதாவது அந்த நரம்புகளை சரிப்படுத்த முடியும். அது என்ன அந்த நரம்பு அப்படின்னா, கல்லீரலுக்கு உண்டான வேலை என்ன அப்படின்னா,
உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் கவனிச்சுக்கக்கூடிய ஒரு பெரிய ராஜா யாருன்னா அவர்தான். அப்ப வேர் அப்படின்ட்டு நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டா வேரோட ரூட், சப் ரூட்ல சப் வேர் எல்லாமே இருக்குதுல்ல. சப் ரூட் இருக்கும், மெயின் ரூட் இருக்கும், சைடு ரூட் இருக்கும், அப்படி நிறைய இருக்கும் ரூட்ஸ்ல. அந்த மரத்துல எப்படி வேர்கள் விதவிதமா இருக்கோ அதே மாதிரி அத்தனையும் மானிட்டர் பண்ணக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கல்லீரல்கிட்ட இருக்குது. அப்ப கல்லீரல் வந்து என்ன பண்ணணும்னா உடம்புல இருக்கிற எல்லா நர்வ் சிஸ்டத்தையும் பார்த்துக்கும். எல்லா நர்வ் சிஸ்டத்தையும் உடம்புல இந்த ஒரு இடம் தான் இல்ல, அது எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி அத்தனை நர்வ்ஸையும் அவர் தான் பார்த்துக்குவார். அப்ப இந்த இடத்துல ஆப்டிக்கல் நர்வ்ங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் நர்வ் சிஸ்டம். எப்படி மரத்துல வந்து சைடு ரூட் சொல்றோம், மெயின் ரூட் சொல்றோம், சப் ரூட் சொல்றோமோ அதே மாதிரி இங்க வந்து இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா உடம்புல இருக்கக்கூடிய அது பார்வைய நரம்புகளாக இருந்தாலும் சரி, நம்ம உடல் அசைவதற்கு தேவையான நரம்பு மண்டலமாக இருந்தாலும் சரி, உடல் ஃபெர்டிலிட்டிக்கு உண்டான நரம்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்கு சொன்னா கல்லீரல்கிட்ட தான் இருக்கு. அப்ப கல்லீரலும் நம்ம ஏற்கனவே கல்லீரல் கும்பகரணம் அப்படின்ட்டு ஒரு டாபிக் பேசியிருக்கிறோம். கல்லீரலை பத்தி மட்டுமே தனியா வந்து அக்குபஞ்சர் கல்வி சொல்லி ஒரு 2 பொர்ஷன் நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். அது எல்லாமே நம்ம தமிழ்நாடு இதுல இறைசாதனை மார்க்கத்தில் இருக்கு, பாத்துக்கலாம் நீங்க. தமிழ்ல தான் எல்லாமே பேசியிருக்கிறோம். ஸோ இப்ப அந்த டாபிக் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் இதனோட டீடைல் ஸ்டடி கிடைக்கும். இப்ப நம்ம இந்த இந்த ஃபோக்கஸ் பண்றது வந்து காதலிப்பம் கண்களை அப்படிங்கறனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லிமிட்டடா பேசிக்கலாம் நம்ம. அப்ப இந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாட்டை நம்ம சரிப்படுத்தணும். ஓகே. அப்ப கல்லீரல் எதுல எல்லாம் பாதிப்படையுமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாச்சு வரணும். கல்லீரல் எதுல பாதிப்படையும்? இப்போ ஒருத்தர் ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் அது கல்லீரல் பாதிப்பு அப்படின்ட்டு. இப்ப அவர் ஆல்கஹாலும் எடுத்துக்கிறேன் கண்ணோட பார்வை திறனை கூட்டி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியாது. ஏன்டா அது எது அவர் குடிக்கிற ஆல்கஹால் கண்டிப்பா கல்லீரல்ல தான் டேமேஜ் பண்ணுது. அப்ப கல்லீரல் டேமேஜ் பண்ணும்போது திருப்பி அது எப்படி அதை நம்ம நார்மல் பண்ண முடியும்? அது பாசிபிள் இருக்காது. அப்ப அவர்கிட்ட அதை நிறுத்த சொல்லி சொல்லணும். அதுக்கப்புறம் எதனால கல்லீரல் அடுத்தது பாதிப்பு வரும் அப்படின்னா எப்பவும் ஒருத்தர் ஹைப்பர் ஆக்டிவா அல்லது ரொம்ப டென்ஷனா அல்லது ஸ்ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் யாரோட ஆக்டிவிட்டிஸ் சொன்னா அது முழுக்க முழுக்க கல்லீரலோட ஆக்டிவிட்டிஸ். அப்ப அதுல இருந்து அவர் கொஞ்சமாச்சு வெளியே வரணும். அப்ப அது திடீர்னு ஒரு டென்ஷன் இருக்கு வெளியே வாங்கினா வந்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அப்ப அந்த டென்ஷனுக்கான காரணம் என்ன, அதனோட ரூட் எப்படி அட்டன் பண்றது அப்படின்ட்டு யாராச்சும் அது சார்ந்த நபர்கள்ட்ட கொஞ்சம் விவரமா கேட்டு அதை வெளியே வர முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கல்லீரலை பாதுகாத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நான் ஒரு 2-3 இஎம்ஐ வாங்கிட்டே வச்சுக்கோங்களேன். இப்ப இஎம்ஐ வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு மாசத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு 3 இஎம்ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாள் தள்ளி ஒரு இஎம்ஐ, 10 நாள் தள்ளி ஒரு இஎம்ஐ, 10 நாள் தள்ளி ஒரு இஎம்ஐ, 3 இஎம்ஐ கரெக்டா போயிடும். அப்ப மாசத்துல இருக்கிறது 30 நாள். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் 10 நாளுக்கு ஃபர்ஸ்ட் டே 1ஆம் தேதி வருது, 10ஆம் தேதி ஒரு இஎம்ஐ சொல்லும் போது அந்த 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த இஎம்ஐ எப்படிதான் முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல இருப்பேன். சரி அந்த 10ஆம் தேதி ஒரு இஎம்ஐ முடிச்சுட்டேன் அப்படின்ன உடனே 11/12க்குள்ள அடுத்து 20ஆம் தேதி இஎம்ஐ பத்தி நான் யோசிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் 20ஆம் தேதி இஎம்ஐ எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டேன்னா 21, 22 முடிச்ச உடனே 23ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி இஎம்ஐ பற்றி யோசிக்க வேண்டியது. இப்ப இதுல என்ன எப்ப நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க முடியும்? இமேஜின் பண்ணி பாருங்க. இப்படிதான் என்னோட லைஃப் சார், இப்படிதான் நான் இப்படி என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அப்படியே பேசாம அமைதியா உட்கார முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இப்ப இதுல என்ன கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இஎம்ஐனா என்ன அப்படிங்கறத பத்தின தெளிவு உங்கள்ட்ட இருக்கா? அந்த எடுத்த இஎம்ஐ ரொம்ப 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 முக்கியமா? அல்லது இஎம்ஐ இல்லாம நம்மளால வாழ முடியாத சூழல்ல இருக்கிறோமா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த இஎம்ஐ நீங்க வச்சுக்கோங்க. இல்ல இந்த இஎம்ஐங்கிறது எனக்கு செகண்டரி தான் அப்படின்னா நீங்க அந்த இஎம்ஐ வாங்காம இருக்கணும். வாங்கும்போது இஎம்ஐக்கு பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கட்டிடலாம், பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படி எதையோ ஒன்று சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இப்படி இருந்துட்டே இருந்தீங்கன்னா அது எங்க இருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது எங்க இருந்து பஸ் ஆகும், எங்க இருந்து அந்த அதுக்கு எனர்ஜி எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முழுக்க லிவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப லிவர் எவ்வளவு கொடுக்க முடியும்? அவர் கையில இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்காரு. டெய்லி கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், திருப்பி உங்களுக்கே கொடுத்துட்றாரு. உங்களுக்குன்னா உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கே கொடுத்துட்றாரு. அப்ப உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கே கொடுத்துட்டே இருந்தாருன்னா கண்ணுல இருக்கக்கூடிய அந்த பார்வை கொடுக்கக்கூடிய நரம்புகளை யார் காப்பாத்துறது? ஓகே. அப்போ அந்த பார்வை நரம்புகளை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது லிவருக்கு போதுமான பொட்டன்ஷியல் இருக்கணும், போதுமான ஆற்றல் இருக்கணும். அப்ப அந்த போதுமான ஆற்றல் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் டெய்லி வச்சுக்கிட்டே இருந்து அப்புறம் வந்து நான் இதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியாது. ஓகே.
ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் என்ன சொல்றேன், இஎம்ஐ நிறைய பேர் ஒரு பொதுவாக இந்த டிவி டிபேட்ல எல்லாம் பேசும்போது சொல்றாங்க, சார் நான் வீட்டுக்கு இவ்வளவு லோன் வாங்கினேன், நான் இவ்வளவு கட்டுனேன், திருப்பி போய் கேட்கிறேன், அவங்க அப்படியே தான் லோன் இருக்கு சொல்றாங்க, என்ன சார் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு கூலா சொல்றாங்க. பட் இதை வந்து நீங்க இஎம்ஐ வாங்கி ஒரு அனுபவப்பட்ட நபர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லுவாங்க. நீங்க வீட்டுக்குன்ட்டு ஒரு லோன் வாங்குனீங்க அப்படின்னா, ஒரு 50 லட்சம் வாங்குனீங்கன்னா நீங்க கட்டி முடிக்கும் போது கண்டிப்பா அது வந்து எவ்வளவா வரும்னா 3 மடங்கு கூட இருக்கும். எத்தனை மடங்கு? 3 மடங்கு. ஓகே. நீங்க கட்ட போறது 20 வருடம், 25 வருடம் அப்படின்னா 3 மடங்கு சர்வசாதாரணமா கூடிடும். அப்ப நீங்க 1,50,00,000 கட்டி தான் இந்த 50 லட்சத்தை கரெக்ட் பண்ண முடியும். அப்ப இது தெரியாம நான் 50 லட்சம்னா 50 லட்சத்தை மட்டுமே மனசுல கணக்கு வச்சுட்டு பேச முடியாது. அப்ப இஎம்ஐல அவங்க என்ன பண்றாங்க, மெயினான அமௌண்ட்டை எடுத்து வரக்கூடிய அந்த 30 வருஷத்துக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் உங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்களே தவிர, பிரின்சிபல் அமௌண்ட்டை யாரும் வசூல் பண்ணவே மாட்டாங்க. இது வட்டி கடைக்காரங்களும் இப்படிதான் கேட்பாங்க. நீங்க வட்டி கொடு, அசலை கொடுக்க வேணாம், வட்டியை மட்டும் கொடு அப்படிதான் கேட்பாங்க. ஏன்டா அசல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை பிடிக்க முடியும். அசலை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களை எப்படி பிடிக்க முடியும்? நீங்க பிரிஞ்சு போயிடுவீங்கல்ல. அதனால பேங்க்காரங்களும் அதே தான் பண்றாங்க. அப்ப இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும் பொழுதுதான் நம்ம அவ்வளவு பெருசு கால் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆழமா உள்ள போய் அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்க ஒரு சிரமத்தை எடுத்துட்டீங்கன்னா தப்பில்லை. என்னன்னே தெரியாம சிரமப்பட்டுட்டே இருக்கிற காலம்புறம் அப்படின்னா எத்தனை காலம் நாலேஜ் வரலன்னா வாழ்க்கை முழுக்க சிரமமா தான் இருக்கும். ஓகே. சரி. இது வந்து நம்ம கல்லீரலை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப அந்த மண்பட்டி போடும் பொழுது நல்ல உடல் குளிர்ச்சி, கண் நல்ல குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடையறதுனால கூட இந்த ட்ரைனஸ் குறையிறது மட்டும் கிடையாது. நம்ம பார்வை நரம்புகளுக்கும் அதீதமான சக்தி கிடைச்சு தன்னைத்தானே ரெக்கவர் பண்ண முயற்சி பண்ணும். ஆனா பேஸ் எங்க இருக்கணும்? கல்லீரல் இருக்கணும். கல்லீரல்ங்கிற பேஸ்ல இருந்து அந்த சக்தி வரணும். இங்க கொஞ்சம் குளிர்ச்சி தன்மையும் மேல கண்ணுல இருந்துச்சு சொன்னா வேகமான ரெக்கவரி கிடைக்கும். அப்போ கண்ணோட பாதுகாப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க யாரு கூட இருக்கு சொன்னா கல்லீரல் கூட தான் இருக்கு. கல்லீரல் ஆரோக்கியம், கண்ணோட ஆரோக்கியம் அப்படி சிம்பிளா சொல்லிட்டு கூட போலாம். அப்போ இதுவே ஒரு சிலருக்கு கேட்ராக்ட் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் வருது. இது எப்ப வரும்? நமக்கு வந்து ஒரு 48, 45 அல்லது 48 ஆண்டுகள் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒரு கேட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு சிம்டம் வரும். அதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஈவன் தோ நீங்க ஸ்பெக்ஸே போட்டா கூட அந்த ஸ்பெக்ஸும் உங்களுக்கு வந்து விஷன் கொடுக்காது. ஏன்னா அது வந்து கண்ணுக்கு மேல ஒரு படலம் மாதிரி கவர் பண்ணிக்குது. ஸோ வந்து ஸ்பெக்ஸ் வேலை செய்யாது. பார்வைக்கு நீங்க எவ்வளவு பெரிய லென்ஸ் போட்டாலும் அது வேலை செய்யாது. இதுல அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நைட்டு டிரைவ் பண்ண முடியாது. நைட்டு டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் என்ன ஆகும்னா, சில ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பர்டிகுலரா ரெட் கலர்ல இருக்கிற லைட்டு தான் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, வண்டியோட பேக்ல இருக்கிற ரெட் லைட் நல்லா தெரியும். அந்த ரெட் லைட்டுக்கு இடையில யாராச்சும் கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. சோ இது மாதிரி இருக்கிறவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம இல்லப்பா நீ நேச்சுரோபதியில வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வெயிட் பண்ணு நான் செஞ்சு கொடுத்துறேன் அப்படி சொன்னா கண்டிப்பா முடியாது. அப்ப இவங்க எல்லாமே தாராளமா போய் கேட்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா போய் பண்ணிக்கட்டும். அது இப்ப இருக்கிற டெக்னாலஜி வந்து ஜஸ்ட் போனா ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அது அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அந்த லென்ஸை வாங்கி அவங்க போட்டுக்கலாம். அது வந்து இந்த இந்த ஏஜ் குரூப்புக்கு அப்புறம் வரும்போது புரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம். ஏன்னா அதுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிறவங்களை ட்ரை பண்ணும் பொழுது அதனோட ரெக்கவரி ரொம்ப ஸ்லோவா இருக்கும்போது அவங்க வண்டி ஓட்டாம இருக்கணும். வண்டி ஓட்டாம இருந்தா அவங்களோட ஏர்னிங்கே சேர்ந்து பாதிப்படையுது அப்படின் போது முக்கியமா ஏர்னிங் தரணும் அப்படிங்கிறனால நம்ம என்ன சொல்றோம், ஓகே நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க, சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிடுவோம். அப்ப அந்த ஏஜ் குரூப்புக்கு மேல இருக்கிறவங்க யாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா கேட்ராக்ட் பண்ணிக்கோங்க. கேட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லதுதான் அது. ஓகே. அதுக்கப்புறம் கேட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட வேதாத்திரியம் சொல்லி கொடுத்திருக்கிற இந்த கண் எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப பெரிய பொக்கிஷம். இந்த போன வாரம் வந்து கோயம்புத்தூர் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அங்க ஒரு சின்ன குழந்தைய வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக காமிச்சிருந்தாங்க. அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு நம்ம வேதாத்திரியம் சொல்லி கொடுத்த அந்த மெத்தட்ல தான் அந்த குழந்தைக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கண்ணை முன்னாடி பின்னாடி இப்படி நகர்த்தி பார்க்கறது, கண்ணை ரவுண்ட் அடிக்கிறது. அதுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேப்பர் மாதிரி ஒரு பென்சில் மாதிரி வச்சு இப்படி ரவுண்டு போடுமா அப்படிங்கிறாங்க. அந்த ரவுண்டு போடும்போது பென்சிலை கவனிச்சுட்டே வரும்போது குழந்தை விளையாடுத்தனம் இப்படி ரவுண்டு போடும்போது அப்படியே அந்த கண்ணு வந்து இப்படி ரவுண்ட் அடிக்குது. நம்ம அதே தான் நம்ம என்ன பண்றோம், இப்படி ரவுண்டுக்கு விரல வச்சு சுத்துறோம். அவங்க அதுக்கு மேல ஒரு பேப்பர் போட்டு அந்த ஒரு பேப்பர் ஒரு 50 ரூபாய் ஸ்டிக்கர் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை வச்சு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
So, அப்ப அது வந்து நமக்கு எக்ஸசைஸ் அதுக்கப்புறமும் கூட அவங்க பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இருந்தா ஃபர்தரா வரக்கூடிய டேமேஜஸ குறைச்சுக்கலாம். அப்போ இதுல வந்து மாடர்ன் சயின்ஸ் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில கட்டங்கள்ல தேவைப்படும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது வாழ்க்கை திறனுக்காக. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஓகே, எங்க நம்ம சர்ஜரி தேவைப்படுது அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். இதோட ரூட் எங்க இருக்கு, கண்ணோட ரூட் எங்க இருக்குங்கிறது நம்ம லிவர் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரி, இது வந்து எதனால இந்த லிவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு மூணாவது ஸ்டேஜ்ல போனா அதுக்கு உணவு முறை தான் பிரதானமா சொல்ல வேண்டியிருக்கும். என்ன உணவு முறை, நாங்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் தானே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திருப்பி அக்குப்பஞ்சர் அறிவியலுக்குள்ள வரும்பொழுது சுவை மருத்துவம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இந்த சுவை மருத்துவத்துல என்னென்ன சுவை யார் யாரை தூண்டி விடும், யார் யாரை இயக்க வைக்கும் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. அதுபடி நம்ம கல்லீரலுக்கு உண்டான சுவை என்னன்னு சொன்னா புளிப்பு சுவை அப்படின்ட்டு ஒரு தியரி இருக்குது. கல்லீரலுக்கு உண்டான சுவை புளிப்பு சுவை. அப்ப புளிப்பு சுவை நம்மளது உணவுல சேர்த்தாம இருந்தாலும் கல்லீரல்ல டயர்ட் ஆகும். கல்லீரல் கெட்டு போகாது, டயர்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அதுக்கு போதுமான எனர்ஜி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயம் அதிகமா கொடுத்தாலும் கல்லீரல் பாதிப்படையும். புளிப்பு ரொம்ப அதிகமா கொடுத்தாலும் கல்லீரல் பாதிப்படையும். அப்ப புளிப்பு கொடுத்தா உண்மையான கல்லீரல் பாதிப்படையும் நீங்க சொல்றதை நான் அப்படியே 100க்கு 100 நம்ப முடியுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நல்ல ஒரு புளியங்காய் இருந்துச்சு, எடுத்துட்டு வாங்க, லேசா உப்பு தொட்டு நீங்க நாக்குல வச்சு பாருங்க. நாக்குல வச்சு பாருங்க, உடனே கண்ணு வந்து மூடிடும். அந்த புளிப்பு சுவை அதிகமாகும் போது கண்ணு வந்து நம்மள அறியாம மூடும். ஊறுகாய் எடுத்து நாக்குல வைங்க, நாக்குல வச்சு பாருங்க, நாக்குல தான் நீங்க வைக்கிறீங்க, ஆனா கண்ணு என்ன ஆகுதுன்னா டக்குன்னு மூடும். எதனால? அந்த செகண்ட் நாக்குல வச்ச ஒரு செகண்ட், அது மேபி மில்லி செகண்டா இருக்கலாம், இல்ல மைக்ரோ செகண்டா இருக்கலாம். அந்த மைக்ரோ செகண்டுக்குள்ள அது யாரு கூட போய் கம்யூனிகேட் பண்ணிக்குது சொன்னா லிவர் கூட கம்யூனிகேட் ஆகுது. லிவர்ல நடக்கிற டிஃபரன்ஸ் வந்து கண்ணில் காமிக்கும் அப்படிங்கிறது இந்த அறிவியல், அக்குபஞ்சர் அறிவியல். ஸோ அதனால உடனே நம்ம கண்ணில் வந்து அந்த வித்தியாசம் தெரியும். அப்ப புளிப்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம கல்லீரலை வந்து தூக்க விடும், அதாவது தூக்கி விடும், அதே சமயம் இறக்கி விடும். அப்ப நம்மளோட உணவுல புளிப்பு ரொம்ப அதிகம், கண்ணோட பாதிப்புக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஒரே நிமிஷம், அந்த ஒரு கால் ரொம்ப நேரம் வந்துட்டே இருக்கு. ஓகே, சாரி. அப்ப வந்து நமக்கு வந்து இந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து நம்ம உணவுல வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அது அதிகமாகும்போது குழந்தைகளுக்கு, இப்ப வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து உங்களுக்கு பார்வைத்திறன் குறையுது, ஸ்பெக்ஸ் அதிகமா போட்டிருக்கிறாங்க சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் உங்க உணவுல கொடுத்துக்கிற புளிப்பு சுவை தான். அப்ப அதை நீங்க கட் பண்ணி தான் ஆகணும். உடனே நீங்க நினைக்கலாம், ஐயோ நாங்கெல்லாம் வீட்டுல புளிப்பு போடவே இல்லை, ஆனா குழந்தைகளை ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறாங்களே அப்படின்னா, எது புளிப்பு அப்படிங்கறத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். எது புளிப்பு அப்படின்ட்டு. நம்ம புளிப்புனா ஒரு புளியங்காயை சொல்லலாம், அல்ல புளியை சொல்லலாம், இல்லாட்டி எலுமிச்சம்பழம் புளிப்பு சொல்லலாம், அல்லது ஆரஞ்சு சீசன் இல்லாத சமயத்துல கிடைக்கிறது புளிப்பு சொல்லலாம், சாத்துக்குடி சீசன் இல்லாம போனா புளிப்பு சொல்லலாம். இதுதான் புளிப்பா அப்படின்னா கிடையாது. எதெல்லாம் தன்னுடைய ஒரிஜினல் கலரை இழந்து வெளிரி போய் இருக்கோ அதெல்லாமே புளிப்பு. ஒரிஜினல் கலரை இழந்து வெளிரி போய் இருக்கோ, அதாவது ப்ளீச் ஆகி பளபளன்னு இருக்கோ, அதெல்லாம் புளிப்பு அப்படின்ட்டு தான் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப வந்து நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா கரும்பு சர்க்கரை தான் ஒரிஜினல் சர்க்கரை, அது பிரவுன் கலர்ல இருக்குது. அதே சர்க்கரைய நீங்க அஸ்கா அல்ல சீனிங்கிற பேர்ல பயன்படுத்தும் பொழுது அது என்னவாதுன்னா வெள்ளையா வெள்ளை வெள்ளையன்ட்டு ஆயிடுது. அப்போ ப்ளீச் பண்ண ப்ராசஸ்குள்ள போயிட்டு வரனாலதான் அது இருக்குது. அப்போ அது புளிப்பு. ஆனா இனிப்புங்கிற கேட்டகரியில நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அது புளிப்பு. அதே மாதிரி மைதாவோட கலர் வந்து பிரவுன் கலர்ல இருக்குது. அதை நம்ம நல்லா ப்ளீச் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தா அது பேரு, சாரி, கோதுமை மாவு, வீட் ஃபிளார் வந்து உங்களுக்கு பிரவுன் கலர்ல இருக்கு. அதை நல்லா ப்ளீச் பண்ணி ஒயிட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா அது வந்து என்னவா மாறுது, மைதாவா மாறுது. ஸோ மைதால நீங்க எது பண்ணாலும் அது நல்ல புளிப்பு. ஓகே.
அப்போ இது மைதா புளிப்பாயிடுது, வெள்ளை சர்க்கரை புளிப்பா மாறிடுது. அதுக்கப்புறம் நம்ம பால் தயிர் அப்படிங்கிறது நீங்க பொதுவா பேக்கெட் பால் பேக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து புளிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக வாய்ந்ததா சொல்லலாம். அப்ப அதையும் நீங்க அதிகமா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 ஆபத்தை உண்டாக்கும். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்களே, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்விட்டா அப்படி எல்லாமே சொன்னீங்கன்னா அதுல எல்லாமே அதிகமா என்ன இருக்கு சொன்னா வெள்ளை சக்கரை தான் இருக்கு. அப்போ வெள்ளை சர்க்கரையோட பர்சன்டேஜ் அதுல அதிகமாகவும் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதுனால அது முழுக்க புளிப்பு. இப்ப இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு டம்ளர் பால்ல 2 ஸ்பூன் ஹெல்த் ட்ரிங்க்ங்கிற பேர்ல யாரோ ஒண்ணு கலந்து அதுக்கு மேல பத்தலன்னு சொல்லி ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு கொடுத்தீங்கன்னா அது முழுக்க என்னவாக இருக்கு பாருங்க. புல் புளிப்பு. புளிப்புனா புளிப்பு, செம புளிப்பு. இவ்வளவு புளிப்பா ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு நான் ஹெல்த்தி ட்ரிங்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த குழந்தையோட கண்ணு எப்ப சரியாகிறது? So அதுக்கு உண்டான ஆப்ஷனே கிடையாம போயிடும். அப்போ லிவர் வந்து என்ன ஆகும், ரொம்ப டயர்ட் ஆகுது. ஓகே. அப்போ அதே மாதிரி நம்ம பொதுவா அந்த காஃபி டீ குடிக்கிறவங்க யாரெல்லாம் பால் கலந்து சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, காஃபி தான் அப்படியே ஒரு திக்கா இருக்கணும் சாமி அப்படிம்பாங்க. திக்கா எப்படி இருக்கணும்? பால் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க பால் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கேட்க மாட்டாங்க. நாள்பட காஃபி குடிச்சு 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 ஸ்ட்ராங் காஃபி தான் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படின்னாலே லிவரோட எனர்ஜி ரொம்ப குறைஞ்சிருச்சுட்டு அர்த்தம். கெட்டு போயிடுச்சு சொல்லல, ரொம்ப குறைஞ்சிருச்சுட்டு அர்த்தம். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆயிடும். இப்ப இவங்களுக்கு வந்து நீங்க ஆப்டிகல் நர்வ் சிஸ்டத்தை சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன நம்ம ஃபுட் ஹேபிட்ல மத்ததெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் இவர் போய் 2 காஃபி காலையில நைட்டு குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. புளிப்பு அப்படியே அள்ளி போட்ட மாதிரி ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு கேட்டு பாத்தீங்கன்னா உனக்கு எந்த தோசைடா பிடிக்கும், முருகலா பிடிக்குமா, சாஃப்டான தோசை பிடிக்குமா, சாஃப்டான தோசை பிடிக்குமா கேட்டீங்கன்னா எல்லா குழந்தைகளும் சொல்றது முருகலான தோசை. அப்போ வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா முருகலான தோசை எப்ப வரும் கேட்டா மாவு புளிச்சா தானே வரும் அப்படிவாங்க. என்ன ஆகணும், மாவு புளிச்சா வரணும். ஸோ புளிப்பு வந்துருச்சு. அப்ப இட்லி தோசையவே குழந்தைகளுக்கு கொடுக்கறது அதுதான் எனக்கு ஈஸியான வேலை சார், ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்து பண்ணிடுறேன் அப்படின்னா எடுத்து பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா அந்த குழந்தையோட கண் பார்வை திறன் கண்டிப்பா குறையதான் செய்யும். காரணம் கண்ணுல போய் எந்த வேலையும் பண்ணல அந்த குழந்தைக்கு. எங்க போய் பண்ணுதுன்னா லிவர்ல போயிட்டு அந்த லிவரோட இம்பாக்ட கண்ணுல அவங்க பாக்குறாங்க. அப்ப இவங்க கண்டிப்பா என்ன பண்றோம், அந்த புளிப்பை கண்டிப்பா நிறுத்த சொல்லி தான் நம்ம அட்வைஸ் பண்ணி ஆகணும். கொஞ்ச நாளைக்காச்சு, அதாவது கண்ணு சரியாகிற வரைக்குமாச்சு. அப்புறம் அது என்னமோ மாத்துறது பின்னாடி பாத்துக்கலாம். அப்போ ஒருத்தரோட டயட் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆபீஸ்க்கு போறாரு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா காலையில வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி டீ சாப்பிட்டுட்டு கிளம்ப காஃபியோ டீயோ சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் காலையில டிஃபன் என்னன்னா இட்லி தோசை தான் டிஃபனா இருக்கும். பர்டிகுலரா இட்லி இருக்கு அப்படின்னா இட்லி எடுத்துட்டா தான் புளிப்பாச்சு, காலையில சாப்பிட்ட காஃபி புளிப்பாச்சு. மதியானம் ஆபீஸ்க்கு போறாரு, போனக்குள்ள மதியானம் 11 மணிக்கு ஒரு டீ சாப்பிடுறாரு இல்ல காஃபி சாப்பிடுறாரு, அதுவும் புளிப்பு. அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடுறாரு பார்த்தா லஞ்சுல சாப்பாடு இருக்கும், கூட தயிர் சாதமா இருக்கும் அல்ல தயிர் நிறைய இருக்கும். தயிர் புளிப்போட கேட்டகரி, புளிக்குழம்பா இருந்தா அது புளிப்போட கேட்டகரி. ரசம் இருந்து புளியை நிறைய ஊத்திருந்தா புளி ரசமா இருந்தா அதுவும் புளிப்போட கேட்டகரி. அதுக்கப்புறம் மதியம் ஈவினிங் வரக்கு முன்னாடி அங்க 3:30 மணிக்கு திருப்பி ஒரு காஃபி சாப்பிடுவாரு. வீட்டுக்கு வந்தாலும் திருப்பி ஒரு காஃபி சாப்பிடுவாரு. அது சர்க்கரையும் பாலும் நல்லா திக்கா இருக்கணும் பாரு, அதிகமா இருக்கும். ஸோ அதுவும் புளிப்பு. இதெல்லாம் முடிச்சுட்டு நைட் என்ன பண்ணுவாரு, காலையில இட்லி இருக்கிற வீட்டுல நைட்டு கண்டிப்பா தோசை தான் இருக்கும். ஸோ தோசையும் நல்லா போட்டு கொடுத்தாச்சு, அதுவும் புளிப்பு. அது மதியானம் வச்ச சாம்பாரோ அல்ல மதியானம் வச்ச சாம்பார்ல கொஞ்சம் புளி அதிகமா கரைச்சி ஊற்றி நைட்டுக்கும் சேர்த்து பாதுகாத்து வச்சிருந்தாங்கன்னா அது புளிப்போட டபுள் புளிப்பு சேர்ந்துடும். இதெல்லாம் முடிச்சுட்டு மனுஷன் தூங்க போகும்போது ஒரு டம்ளர் காஃபி இது பால் குடிச்சிட்டு நான் படுத்துக்கிறேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பால் குடிச்சு அதுல சர்க்கரை போட்டு நல்லா கலந்து குடிச்சிட்டாருன்னா இவரோட உடம்புல ஆல் டுகெதர் இவர் சொல்லும்போது நான் எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா முழுக்க முழுக்க என்ன சாப்பிட்டாரு சொன்னா புளிப்பு 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 புளிப்பு. இப்ப இவ்வளவு சாப்பிட்டுட்டு இதுக்கு மேல மாத்திரையும் சாப்பிடுறாரு. மாத்திரை என்ன பண்ண முடியும், அதுவும் லிவர் தான் டேமேஜ் பண்ணுது. இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, இவரோட இப்படி ஒரு டயட் பேட்டர்ன்ல இருந்துட்டு சார் எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மகிட்டயோ அல்ல யார்கிட்ட போனாலும் அவங்க என்ன பண்ண முடியும்? நீங்க முதல்ல அதை தண்ணியை அந்த புளிப்பு கொடுக்கறத நிறுத்தினா தானே அடுத்த வேலைக்கே கூட்டிட்டு போக முடியும். அப்ப வேலை செய்ய முடியாம இருக்கிற ஒருத்தன் மேல அது 2 கிலோ வெயிட் வச்சாலும் 1 கிலோ வெயிட் வச்சாலும் அது சிரமமா தான் போகும். ஈவன் மயிலோட இறகு வச்சாலும் அவனுக்கு சிரமமா தான் தெரியும். அதுவே நல்ல வேலை செய்யறவனுக்கு ஒரு மயில் இறகோ 2 கிலோ மூட்டையோ 2 கிலோ அரிசி மூட்டையோ தூக்கிட்டு போடான்னா உனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. 2 கிலோ என்ன சார் ஒரு பையில இருக்கும் போது நான் பாட்டுக்கு ஈஸியா தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அது வெயிட் பெருசு இல்ல, எந்த ஸ்டேஜ் மேல அதை வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
அப்போ கண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு சொன்னா நம்மளோட ஃபோக்கஸ் கண்ணுல இருக்கிறதுக்கு விட முழுக்க முழுக்க எங்கே டிராவல் பண்ணி வரணும், லிவருக்கு வந்துடும். லிவரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரெக்கவரி பண்ண ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் டைம் ஆகும். என்கிட்ட லிவர் வந்து சின்ன உறுப்பு இல்லை, இருக்கிறதுலே உடம்புல பெரிய உறுப்பு அவர் தான். அதனால அவர் அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆக மாட்டார். டேமேஜ் ஆனா ரெக்கவரி ஆகிறதுக்கு அவருக்கு உண்டான டைம் கண்டிப்பா தேவைப்படும். அதனால கண்டினியூஸா எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் தட் மேபி நேச்சுரோபதியில் இருக்கக்கூடிய சித்தா, யுனானி, ஹோமியோ அப்படி நீங்க எது பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு இருந்தாலும் அல்லது வேற ஏதாவது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, நீங்க அந்த உணவு முறையில கொஞ்சம் கரெக்டா நின்னா, அதாவது புளிப்பு சாராம காப்பாத்தினா மட்டும்தான் உங்க கல்லீரல் கொஞ்சமாச்சு அப்படின்னு வாய் திறந்து பேசும். அது பேச ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நைட் தூக்கம் கிடைக்கும். அந்த தூக்கமெல்லாம் முடியும் போதுதான் நம்ம அந்த பேரலா மண்பட்டியும் போட்டுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணோட குளிர்ச்சி தன்மை சேர்ந்து அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகும். பட் இந்த டைம்ல என்னோட டேப்லெட் எல்லாம் நான் விட முடியுமா அப்படின்னா விட முடியாது. சிலர் கிரிட்டிக்கல் இருப்பாங்க. அதுக்கு சப்போர்ட்டிங் பர்சன்ஸ் பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களோட கான்டாக்ட் வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா செய்யுங்க. வெறும் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் கேட்டுட்டு உடனே மருந்து மாத்திரைகளை நீங்க தவிர்த்திட வேண்டாம். ஏன்னா உங்களோட உடல்ல என்னென்ன உபாதைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். அப்ப அதுக்கெல்லாம் சிலர் ஆபரேஷன் பண்ணி இருப்பாங்க. அவங்க மருந்து மாத்திரைகளை விடலாமான்னா அது சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எல்லாரும் விட முடியாது. அதையும் கவனிச்சுட்டு ஆஹ் உடல் போதுமான ஆற்றல் பெற்றாதான் நம்ம மருந்து மாத்திரைகளை சிலர் விட 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 முடியும். ஆனா உணவுல பண்ணக்கூடிய கரெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேகமா உடனே ஆரம்பிச்சுக்கலாம் அவங்க. ஸோ அப்போ நம்ம சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய முதல் அந்த 3 பருவங்கள் சொல்லக்கூடிய 24 அல்ல 21 இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல ஓய்வு கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் கண்ணை தூரமா பாக்குறது, பக்கமா பாக்குறதுங்கிற மெத்தடை பண்ண சொல்லலாம். வேதாத்திரியம் கொடுத்திருக்கிற முக்கியமான கண்ணை எக்ஸசைஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ண சொல்லலாம். சிலர் ஐடி செக்டர்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா இந்த கண் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஆனா அவங்க ஆபீஸ்ல உட்காரும்போது 2 பக்கம் மாத்தி மாத்தி பாக்குறதுங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்கிரீன்ல கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் திருப்பி டக்குன்னு வெளியே ரொம்ப நேரம், ஒரு 5 நிமிஷம், அரை மணி நேரம் ஸ்கிரீன் இருந்தா ஒரு 3 நிமிஷம் வச்சு வெளியே பார்க்கணும். இந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வரக்கூடிய தொந்தரவுகளை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு வந்து கேட்ராக்ட் மாதிரி தேவைப்படுது அப்படின்னா செஞ்சுக்கோங்க, வேற வழி இல்லை. இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தேவைப்படுது, பயன்படுத்திக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட 3வது செக்ஷன்ல சொன்னது வந்து உணவு முறைகள். அந்த உணவு முறைகள்ல எப்படி இருந்தாலும் புளிப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்துருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. எதனால தவிர்க்க சொல்றோம்னா எல்லாருமே நம்ம ஒரு பருவத்துல நிறைய இட்லி தோசை சாப்பிட்டு என் உடம்புல புளிப்பு சேர்த்து தான் வச்சிருப்போம். அதனால இந்த புளிப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்துருங்க. அது எதுவாக இப்ப நம்ம அது சொன்ன எல்லா உணவுகளையும் சொல்லிட்டோம். அந்த உணவுகளை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஏதோ ஒரு நாள் இப்ப குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, புளிப்பை நிறுத்த முடியல சார், நீங்க சொல்ற மாதிரி மைதா இல்லாத ப்ராடக்ட் நிறைய இருக்கு. மைதா இல்லாத ப்ராடக்ட்ல வந்து டேஸ்ட் நிறைய இருக்கு. அப்படி பார்த்தா கேக் எடுத்தா உங்களுக்கு ஃபுல்லா மைதா, அதுல மேல போடக்கூடிய கிரீம் மைதா, அதுவும் வந்து இதுல சேரும், புளிப்புல சேரும். அப்புறம் அதுல பண்ணக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்டும் சர்க்கரையில தான் சேரும். ஸோ அதுவும் புளிப்புல இருக்கும். அப்போ ஒரு பீஸ் கேக் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புளிப்பா எடுத்துக்கலாம். சாக்லேட் எடுத்தாலும் முழுக்க முழுக்க ஒயிட் சுகர் தான், அது நல்ல புளிப்பா இருக்கும். அதனாலதான் இந்த புளிப்பு எல்லாம் சாப்பிடும்போது ஒரு உற்சாகம் கிடைக்கும். முதல்ல ஆரம்ப காலங்கள்ல புளிப்பு சாப்பிட்ற எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதனாலதான் ஆல்கஹால் எடுக்கிறவங்களும் அதுவும் புளிப்போட கேட்டகரி தான். அதாவது ஃபர்ஸ்ட் குடிக்கும்போது அப்படியே உடம்பு திணறும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டோஸை கூட்டிகிட்டே வருவாங்க. உடம்பு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல எவ்வளவு பெரிய டோஸ் கொடுத்தாலும் அது ஒரு ரியாக்ஷனும் காமிக்காம மடங்கி உடம்பு வந்து எந்த வித சென்சிட்டிவ்னஸும் இல்லாம போயிடும். அது அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால குழந்தைகளுக்கு கேக்கு, சாக்லேட் இதெல்லாம் வந்து டெம்ப்ட் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம தான் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். பெரியவங்க கவனிக்க முடியல, என் குழந்தை கேட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஓகே, அவன் குழந்தைய கண்ணு வந்தா நாளைக்கு தொந்தரவு வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் இருக்கிறவங்க தாராளமா கொடுங்க. இல்ல அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ல உணவு முறையை நம்ம பாத்துக்கணும். அப்ப உணவு முறையில எதெல்லாம் புளிப்பு அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறோம். அதையும் கொஞ்சம் கவனிச்சுட்டீங்க சொன்னீங்கன்னா நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கையில ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு ஏஜுக்கு உண்டான சில கிரைட்டீரியாஸ் கண்டிப்பா இருக்கும். அதுக்குண்டான சில பார்வை திறன்கள் குறைகிறது இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதை பார்த்து பேனிக் ஆக வேண்டாம். அதுக்கு அந்த டயத்துல நமக்கு தேவைப்பட்ட ஸ்பெக்ஸ் போட்டுக்கலாம், வேதாத்திரியம் கொடுத்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், மண்பட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் கண்ணை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு பெண்களாக இருந்தா மை போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம சொல்ல காஜல்லாம் அந்த ஸ்டிக்கெல்லாம் சொல்லல, மை சொன்னா விளக்கெண்ணெயில வரக்கூடிய மை.
அந்த மை கண்ணுக்கு போடுங்க, ரொம்ப நல்ல குளிர்ச்சி கிடைக்கும். ஆண்களாக இருந்தா அதே மாதிரி மை போடுற மாதிரியே இரவு நேரத்துல கண்ணுக்கு வந்து விளக்கெண்ணெய மை மாதிரி கீழே கண்ணுல தேய்ச்சி விடுங்க. அதுவும் கொஞ்சம் குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். பகல் நேரத்துல பண்ண வேண்டாம். பகல்ல பண்ணா மண்ணு நிறைய ஒட்டிக்கும். இரவு நேரத்துல போடுங்க. இரவு நேரத்துல ஃபர்ஸ்ட் போடும்போது நல்லா கண்ணு எரியும். அப்பவே தெரியும் அது எவ்வளவு சூடு இருக்குங்கிறது தெரியும். தொடர்ந்து ஒரு வாரம் போட்டீங்கன்னா அந்த கண்ணுல இருக்கிற சூடு தானா குறைஞ்சிரும். அது குறைஞ்சோட கண் வந்து நார்மலா இருக்கும். ஆனா பார்வையில ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. பட் கண்ணோட குளிர்ச்சி தன்மை கிடைக்கும். அந்த குளிர்ச்சி தன்மையினால பார்வை நரம்புகள் பாதிக்காம இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கண்களுக்கு உண்டான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா எடுத்திருக்கிறோம். இது சார்ந்த கேள்விகள், கண்கள் சார்ந்த கேள்விகளாக இருந்தா நம்ம இப்ப அடுத்த ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் பேசலாம். கேள்விகள் இருந்தா கேட்கலாம் மேடம், பார்த்துட்டு சொல்லலாம். ஓகேங்கய்யா, நன்றி நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. அவங்க இன்னைக்கு காதலிப்போம் கண்களை என்ற தலைப்புல கண்கள் பத்தி 3 பிரிவாக பிரித்து நமக்கு மிக சிறப்பா விளக்கம் கொடுத்திருக்காங்க. முதல்ல கண்களில் ஏற்படக்கூடிய குறைபாடு, அது வயது வாரியா பருவம் வாரியா. பெண் குழந்தைகள்னா 7 ஆண்டுகள் ஒரு பருவம்ன்றது, அப்ப 3 பருவங்கள்ன்றது 21 வயது. ஆண் குழந்தைன்னும் போது 8 வயது, அப்ப 3 பருவம்ன்றது 24 வயது. அப்ப அந்த வயதுக்குள்ள வரும்போது நம்ம அதை ஈஸியா எளிமையா சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது அந்த முக்கியமா வந்து கண்ணோட தொடர்புள்ள உறுப்பு வந்து கல்லீரல். அப்ப கல்லீரலோட நலம் தான் நம்ம கண்களோட நலம். அப்ப கல்லீரலை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு ஐயா ஏற்கனவே நிறைய கல்லீரல் பத்தி பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை நம்ம பார்த்து கூட குறிப்பெடுத்துக்கிட்டு நம்ம அதன்படி நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் 2வது விஷயம் வந்து இந்த கேட்ராக்ட் வருவது 40, 45 வயதுக்கு மேல. அது வந்தா நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுன்ற நிலைமை வரும்போது அதை நம்ம செய்து கொண்டு கண்ணாடி அணிந்து அதை நாம எப்படி செய்து கொள்ளணுமோ அதை செய்து கொள்ள வேண்டும். 3வதாக நம்ம ஐயா வந்து சொன்னது வந்து அந்த புளிப்புச் சுவை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புளிப்புச் சுவை, அதாவது கல்லீரல், அந்த புளிப்புச் சுவையால தான் நம்ம கல்லீரலுக்கு குறைபாடு வருது, அதனாலதான் கண்கள் கெடுது அப்படின்னும் போது, அப்ப அந்த புளிப்புச் சுவை எந்தெந்த உணவு முறை, 3வதா வந்து அந்த உணவு முறை பற்றி சொல்லி அந்த உணவு முறைகளை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த எந்தெந்த உணவு வந்து புளிப்புச் சுவை உள்ளது, அந்த கண்ணு தொடர்பு கல்லீரல்ன்றதால கல்லீரலுக்கு வந்து சுவை வந்து புளிப்புச் சுவை. அந்த புளிப்புச் சுவை எந்தெந்த உணவுல இருக்குது, நம்ம எதெல்லாம் இப்ப நம்ம எடுத்திருக்கிறோம் எடுக்காம இருக்கிறோம் நமக்கே தெரியும். அப்ப அந்த அந்த புளிப்புச் சுவை எது நமக்கு வேணும் வேணான்னு நம்ம தவிர்த்து, சில வயதுக்கு மேல, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல நமக்கு சில குறைபாடுகள் வரத்தான் செய்யும் வயதான பிறகு. அதை நாம எப்படி தவிர்த்து கொள்ளலாம்னு ஐயா வந்து நமக்கு மிக சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதே போல குழந்தை பருவத்திலேயே நம்ம அந்த ஓய்வு கொடுக்கணும் கண்ணுக்கு. பயிற்சி முக்கியமா நம்ம மகிழ்ச்சி அவர்கள் நம்ம வேதாத்திரிய கண் பயிற்சி முக்கியம். அந்த பயிற்சியை நம்ம செய்து கொள்ளணும். ஓய்வு, உணவு முறை, பயிற்சி, இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடித்து கண்களை நாம எப்படி பாதுகாத்து கொள்ளணும்னு ஐயா இன்னைக்கு மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்திருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை நாம இந்த சிந்தனையை கேட்டு நம்ம பயன்பெறலாம். நமக்கு தெரிந்த அன்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே இது நாளைக்கு யூடியூப்ல வந்துடும். எல்லாருமே நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. எல்லாரும் நம்ம அந்த கண்களை பத்தி முக்கியமா தெரிந்து கொள்ளணும். குழந்தைகள் அவசியமா நம்ம அனுப்பணும். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். இன்று மிக சிறப்பான கண்கள் நலம் பற்றி மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த ஹக்குயிலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா. கவிதாம்மா, அறிவிப்புகள் அம்மா. ஒரு அறிவிப்புகள் கொடுத்துருங்க. சரி. நாளை ஒரே நிமிஷம். நாளை மாலை சிறப்பு சிந்தனை உரையாக நமக்கு ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க வந்து நேரடியா வராங்க. நேரடியா வந்து கள்ள புலன்களை பத்தி நமக்கு தலைப்புல ஐயா மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. நம்ம அனைவரும் கலந்து பயன்பெறுவோம். இப்ப அறிவிப்புகளுக்கு பிறகு கேள்வி பதில். கேள்விகளை தெளிவா சுருக்கமா கேளுங்க, நீண்ட ஆலோசனைகள் வேண்டாம். ஐயா ஒரு 10-15 நிமிடம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம கேள்வி பதில்களை நிறைவு செய்துக்கலாம். ஆமா, அறிவிப்புகள் கொடுத்துருங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இம்மாதம் 25, 26 பெங்களூர் ஆனந்த யோக பயிற்சி நடைபெற உள்ளது. நமக்கு தெரிந்த அன்பர்களை இணைப்போம். மேலும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை சிறிய மாணவர்களுக்கான சிறப்பு மேம்பாட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. மே மாதம் 7 முதல் 11 வரை 13 வயதுக்கு மேற்பட்ட
பெரிய மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. நமக்கு தெரிந்த குழந்தைகளை இணைப்போம். மேலும் நமது இறை சாதனை மார்க்கத்தில் கர்ப்ப ரிஷி கருவில் திருவுடைய குழந்தை பேரு வகுப்பு ஜூம் வழியாக மே 1ஆம் தேதி முதல் இனிதே துவங்க உள்ளது. காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாரத்தில் 3 நாட்கள் திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளில் 15 வகுப்புகள் நடைபெற உள்ளது. 3 மாதத்திற்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களை கலந்து கொள்ள செய்வோம். 25 அன்பர்களுக்கு மட்டும் அனுமதி. நமக்கு தெரிந்த கர்ப்பிணி பெண்களை கலந்து கொள்ள செய்வோம். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4 மணி முதல் வழக்கம் போல் அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. 9 மணி, 12 மணி, 3 மணி, 6 மணி என நாள்தோறும் சித்தர்குழு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். கேள்வி பதில் நிகழ்வுகளுக்கு சுசிலம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா. கேள்வி கேளுங்கம்மா. அம்மா அடுத்து உங்களுக்கு போயிடுங்க. சரிங்கம்மா. ஜெயந்தி பாலு அம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. தெரியாத விஷயங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆனா கண்ணுல பிரச்சனை இருக்கு ஐயா. தூங்குறது மாதிரி இருக்கு, ஆனா காலையில எந்திரிச்சா தூங்காத மாதிரியே கண்ணு இருக்குயா. கண்ணுல 9 மாசமா பூளை தள்ளிக்கிட்டே இருக்குயா கண்ணுல. பட் ஹீட்டுன்னு சொன்னாங்க சாருங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு எண்ணெயும் வச்சு குளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா பூளை தள்ளிக்கிட்டே இருக்கியா, கண்ணெல்லாம் ஒட்டிக்கிறது ஒரு சில நேரம். அப்ப நான் புளிப்பு சுவை அதிகமா எடுத்ததுதான் இப்ப உணர்றேன் ஐயா. ஆனா பூளை தள்ளுறது இன்னும் தள்ளிக்கிட்டே இருக்கியாட்டு தினமும். அதுக்கு என்னையா சொல்யூஷன் சொல்லுங்கய்யா. இல்ல, இப்ப உணவுல நீங்க மாற்றம் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்ப நம்ம சொல்லியிருக்கிற உணவு முறையே வேண்டாம் சொன்னது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து மண்பட்டி வந்து டெய்லி வந்து காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் மண்பட்டி கண்ணில் போட்டுக்கோங்க. இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் உடம்பு குளிர்ச்சி பண்றதுக்கு ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு வந்து உடம்புல பண்ணீங்கன்னா பூளை வந்து தானா குறைஞ்சிடும். பூளை வந்து மஞ்சள் நிறத்துல இருக்குங்களா, வெள்ளை நிறத்துல இருக்கா? அவங்களுக்கு மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. மியூட் ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க ஐயா. அன்மியூட் கொடுக்கட்டுங்க. அத பூளை என்ன நிறத்துல இருக்கு அப்படி கேட்டிருந்தோமா? அப்படி இருந்தா இன்னொரு மஞ்சள் அடிஷனல் நிறத்துல இருக்குது ஐயா. மஞ்சள் நிறத்துல இருக்குங்களா? அப்படின்னா உங்களுடைய உணவுல வந்து காலையில உணவுல பழங்கள் நிறைய இருக்கணும். பழம் நிறைய சாப்பிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் புளிப்பு சரிங்கய்யா. சுவையை ஃபுல்லா நிறுத்தி ஆகணும். ரெண்டுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மண்பட்டி போடுறத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அது கண்டிப்பா வந்து களிமண்ணும் செம்மண்ணையும் ஒன்னா பிணைஞ்சு துணியில வச்சு ஒத்தனை மாதிரி அப்படியே கண்ணுல சுத்தி வைக்கணுமாயா துணிக்குள்ள வச்சு? இல்லம்மா, ஏதாவது ஒரு மண் எடுத்தா போதும். ரெண்டையும் கலக்கணும்னு எல்லாம் தேவையில்லை. ஒரே மண்ணு போதும். தோசை பதத்துல கரைச்சு ஆ, தண்ணி ஈர துணியில ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு பரப்பிக்கோங்க. கண்ணோட நீள ஓகே. அகலத்துக்கு ஏற்ற மாதிரி பரப்பி மேல ஆ, ஒரு துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துணி வச்சா போதும். மண் இருக்கிற ஓகே. துணி அதுக்கு மேல வச்சு விடுங்க. ஆ, ஆ. கண்ணை திறக்க கூடாது. இந்த டயத்தை கண்ணு மூடிதான் இருக்கணும். சரிங்களா? எவ்வளவு நேரம் வைக்கணும் கண்ணுக்கு? ஆரம்ப காலத்துல உங்களுக்கு அதுவே ஹீட்டை அப்சர்வ் பண்றது நல்லாவே தெரியும். ஈரம் காயற வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு வாரம் 2 ஓகேயா. வாரத்துக்கு அப்புறம் தான் ஈரம் காயறது லேட் ஆகும். அப்ப வந்து நீங்க ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்துருங்க. ஓகேயா. தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். நன்றிங்க அடுத்த ஐயா. கேள்வி யாராச்சும்? நன்றிமா. அடுத்து கவிதம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா. கேள்வி கேளுங்க. சரிங்க. வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, என்னோட அம்மாவுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம்ல கண் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு லெஃப்ட் சைட்ல. அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அவங்களோட ஏஜ் என்னாச்சுமா? 68ங்க ஐயா. எத்தனை வருஷமா மருந்துல இருக்காங்க? இப்போ ஒரு 14 இயர்ஸ், 14 வருஷம்.
இன்சுலின் வந்துட்டாங்களா? மாத்திரை மட்டும்தான் போடுறாங்க. ஓகே, மாத்திரை மட்டும் இருக்கிறதுனால தான் அவங்கள வந்து நம்மளுடைய வகுப்புல வந்து சர்க்கரை நோய் பத்தின ஒரு விளக்க உரை இருக்கும். யூடியூப்ல இருக்கும். அந்த விளக்க உரையை முதல்ல அவங்க கேட்கணும். அதாவது உங்க அம்மா வந்து ஃபுல்லா கேட்கணும். எதனால கண்ணுல சரிங்க. நமக்கு வந்து சர்க்கரை நோய் ஏன் வருது, சர்க்கரை நோய்க்கான காரணங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து அவங்க இனிப்பு நிறைய சேர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. சரிங்களா? இப்ப இனிப்பு ஆ சாப்பிடுறது அப்படின்னா இப்ப இவ்வளவு வருஷம் டிகேட்ஸ் டுகெதரா எடுத்துட்டு இருந்த மாத்திரையை வச்சுட்டு இருக்கிறவங்க இனிப்பு சேர்த்துன்னு ஓகே சொன்னா பயப்படதான் செய்வாங்க. பய உணர்வு ஓகே வந்துருச்சு சொன்னா நம்ம வந்து உடல்ல வந்து ரெக்கவரி ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால நான் ஓகே வந்து அதுக்குண்டான யூடியூப் லிங்க் வேணும்னா நான் தரேன். இல்லைன்னா யூடியூப் லிங்க் வந்து நெட்ல இருக்குது. சரிங்க. இது பேரு எந்த பேர் எதுல இருக்குன்னா இயற்கை குமார் அப்படிங்கிற பேர்ல இருக்கும். இயற்கை குமார் அப்படிங்கிற பேர்ல யூடியூப்ல வந்து இது இருக்கும். சர்க்கரை சரிங்க. நோய் எப்படி வெல்வது அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதை ஃபுல்லா ஓகே கேட்டுட்டீங்கன்னா அது ஒரு 2.5 மணி நேரம் ஓடும். அந்த 2.5 மணி நேரம் அம்மா தெளிவா புரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா பழம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே அப்புறம் பழம் நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லிவருக்கு போகணும். லிவர் இந்த புளிப்பு ஓகே அந்த டைத்துல நிறுத்திடுங்க. அப்புறம் லிவருக்கு உண்டான எனர்ஜி பாயிண்ட் ஓகே அதுக்குண்டான எனர்ஜி பாயிண்ட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், டக்குட்டு எல்லாம் இல்லை. மேபி இந்த ப்ராசஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு 2 to 3 இயர்ஸ் எல்லாம் ஆயிடும் நம்ம சொல்ற இந்த ப்ரொசீஜருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம். ஓகே ஓகே ஐயா, அந்த கண் கழிக்கம்ன்ற மருந்து இதுக்கு உதவுமாங்க ஐயா? நான் ஜஸ்ட் கிளாஸ். கண் கழிக்க வந்து நமக்கு பெரிய அதாவது அது ரொம்ப நல்ல மருத்துவம், நல்ல இயல்பா நல்லா இருக்கும். அது வந்து தொந்தரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, நல்லா இருக்குது. இப்ப இது வந்து நமக்கு தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால இந்த குளிர்ச்சி ஓகே பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கட்டாயமா தேவைப்படும். அதே மாதிரி புளிப்பு சரிங்க. லிவரை சரி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அதனால இந்த நம்ம சரி சொன்ன உணவு முறையை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிளான வேலை தான். சரிங்க. ஆரம்பத்துல இட்லி தோசை விட்டு வெளியே வேணா வரமாட்டாங்க, ஆனா வந்துதான் ஆகணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அந்த சரிங்க. கண்பட்டி போடுறதும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் சரிங்க. பார்வை திறன் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா கண்ணோட ஆப்டிக்கல் நர்வ் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் ரெக்கவரிக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி மந்த்ஸ் டுகெதர்ல எல்லாம் வரல, இயர்ஸ் டுகெதர்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் வருது. ஆனா தொடர்ந்து சரிங்க. செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் அங்க அக்குபஞ்சர் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னா ஓகே பாயிண்ட்ஸ் நீங்களே எடுக்கிற மாதிரி தான் லிவர் 4 அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க போட்டுட்டு வரணும். லிவர் 4 சரிங்க ஐயா. அப்படிங்கிற பாயிண்ட் கால்ல இருக்கும். அதை கொஞ்சம் செக் பண்ணி போட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் ஓகே. பண்ணிட்டே வரும் நமக்கு. அது நம்ம டெய்லியும் அம்மா கிட்ட சொல்லி அம்மாவே போட்டுக்க சொல்லலாமாங்க ஐயா? டெய்லியும் போடணுமா? கரெக்டா போட்டாங்கன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் 1 to 2 days ஆச்சு போட்டுக்கலாம். ஆல்டர்னேட் டேஸ்ல போட்டுக்க சொல்லிடலாம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. பட் சரி. பாயிண்டோட ரிசல்ட்டை விட உணவு ரிசல்ட் தான் நிறைய கொடுக்கும். பாயிண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க, உணவுல கை வைக்கல அப்படின்னா ரிசல்ட்டே வராது. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். நன்றிங்க ஐயா. சுரேஷ் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருந்தது ஐயா. வாழ்க்கை வளமுடன் சிறப்பா சொல்லுங்க. சிறப்பா இருந்தது. ஒண்ணு இல்லையா, இப்ப லெஃப்ட்ல ஒரு 6 மாசம் 1 வருஷம் முன்ன கேட்ராக்ட் இப்பதான் ஆரம்பிக்குதுன்றாங்க. ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னாங்க. அவங்களே கான்ட்ரவர்ஷியா இருந்தது. அப்போ ஹோமியோ டாக்டர் டிராப்ஸ் கொடுக்குறாரு, அதே கண்டினியூ பண்ணலாமா இல்லைன்னா சர்ஜரி தான் பண்ணலாமா? எனக்கு ஏஜ் 61. இல்ல, ஓகேங்க. அது ஹோமியோ பத்தி எனக்கு அதிகமான நாலேஜ் கிடையாது, அதனால அதை அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. பட் இப்ப நீங்க அந்த டிராப்ஸ் போட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். அது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே இல்லை கண்டினியூ அப்படின்னா ஆகுது. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, இதுவும் ஆகல. டிட்டோரிட்டும் ஆகாம அப்படியே அதே பழைய ஸ்டேஜ்லயே ஆமா தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா அது ஆமா. அதுதான் பொதுவா லிவரை பொறுத்த மட்டும் எல்லாமே லிவர் விட்டு வர்றதுனால எல்லாமே டிலே டைம் எடுத்துக்கிட்டு தான் செய்யும் ஐயா. மத்த உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுவாரு, இவர் பேசுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், திணறிட்டு தான் பேசுவாரு. அதனால நம்மளால முடிஞ்சது அந்த உணவு முறையில கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டா கொஞ்சம் பேசுறது வேகமா பேச வைக்க முடியும். அதனாலதான் உணவை பத்தி அவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு. சோ நீங்க அந்த சரிங்க உணவு பேட்டர்ன்ல தப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுல இருந்து உடனே வெளியே வந்துருங்க. வெளியே சரிங்க வந்துட்டு இந்த நீங்க டிராப்ஸ் போட்டுட்டு இருந்தா கூட ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா கிடைக்கும். ரிசல்ட்டும் நல்லா ஏதோ ஒன்று கிடைச்சிரும். நமக்கு சரிங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிட்டு இருந்தா கூட நீங்க தாராளமா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா டிரைவிங் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க பெட்டர் வந்து போயிட்டு இது பண்ணிக்கலாம் சார், கேட்ராக்ட் இப்ப பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீச்ல சொல்லி அந்த 5 மினிட்ஸ் எனக்கு கட் ஆயிடுச்சு, அந்த கேட்டர் அப்போ கட் ஆயிடுச்சு. அந்த ஸ்பீச்ல உணவு முறை சொல்லியிருக்கீங்க இல்லையா, நான் கேட்டுக்கிறேன். நான் அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்ட போதுங்க ஐயா. இல்ல நீங்க சொல்லியிருக்கீங்களா, இந்த இந்த நீங்க ஸ்பீச்ல சொல்லியிருக்கீங்கல்ல உணவு முறை,
கேட்ராக்ட். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய சொல்லியிருக்கிறேன். அதான் வாழ்க பார்த்துட்டு வளமுடன். ஒரு 5 மினிட்ஸ் ஐயா கரெக்டாக வாழ்க வச்சு. வளமுடன் ஐயா. தேங்க்யூ வாழ்க. தேங்க்யூ சார். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சுரேஷ் வாழ்க சுசிலம்மா. வளமுடன் சொல்லுங்க. சுசிலா பேசுறேயா. சொல்லுங்கம்மா. ஐயா அம்மா வாழ்க வளம். கேளுங்கம்மா. ஆ ஐயா கேக்குது. சரிங்கம்மா. இது வந்து புளிப்பு தன்மைக்குங்கய்யா. இப்போ பழங்கள்ல புளிப்பு இருக்கு, காய்கறிகள்ல இருக்கு, இந்த மாங்காய், மாம்பழம் இந்த மாதிரி இருக்கு. அதுவும் கல்லீரலை பாதிக்குமான்னு கேட்டேன். அவன் புளிப்புங்கிறது எந்த விதத்துல வந்தாலும் கல்லீரலை பாதிக்கும். ஓ நீங்க மாங்காய் சாப்பிட்றீங்க, மாம்பழம் சாப்பிட்றீங்க. மாம்பழம் இனிப்பா இருக்கும், ஒண்ணும் பண்ணாது. மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா இப்ப கல்லீரலுக்கு தொந்தரவு பண்ணும். லிவரை பாதிக்கும். அப்ப ஊறுகாய் அனைத்துமே எலுமிச்சம்பழம், பழங்கள்லயும் புளிப்பு இருக்கு இல்லையா, கொடை ஆரஞ்சு அந்த இதுமே இல்ல அது பாதிக்கத்தான். சீசன் இல்லாம நீங்க போய் பாக்குற பழங்கள் எல்லாமே புளிப்புதான். ஓ அதனாலதான் அந்த சீசன்ல மட்டும் எடுத்துட்டு சொல்றது. நான் திருப்பி சொல்றேன், கல்லீரல் பாதிக்கிறது இல்ல, கல்லீரல் சோர்வு அதிகமடையும். ரெண்டுக்கும் வார்த்தை வித்தியாசம் இருக்குது. பாதிக்கிறதுன்னா டேமேஜ், இது டேமேஜ் இல்ல, டயர்ட் ஆகுறது. ஓ ஸோ சரிங்க. டயர்ட் ஆக விடக்கூடாது. ரொம்ப டயர்ட் ஆச்சு சொன்னா திருப்பி எந்திரிக்கிறதுக்கு அதே அளவுக்கு டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது சரிங்க. பொதுவா நீங்க வேணா பாத்தீங்கன்னா, ஒரு நைட்டு நீங்க தூங்கல சொன்னா அடுத்த நைட்டு ஒரே நாள்ல நீங்க ரெக்கவர் ஆக மாட்டீங்க. திருப்பி 3 2 நாள் 3 நாள் ஆயிடும். கழிச்சாதான் நீங்க 3 நாள் கழிச்சாதான் நார்மல் ஆகும். ஆமா சோ ஒரு நாள் தூக்கத்துக்கு 3 நாள் தூக்கம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓ இப்ப கல்லீரல் அவ்வளவு சோர்வு, ஒரு சின்ன சோர்வு வந்து அவ்வளவு ரெக்கவரி டைம் எடுத்துக்கும். அது டயம் அதனால எடுக்குது. நீங்க புளிப்பாவே கொடுத்துட்டு இருந்தீங்க, அப்படி ஒரு லேசா புளிப்பு கொடுத்துக்கிறேன், இப்படி ஒரு லேசா புளிப்பு கொடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு உண்டான டைமே கிடைக்காது. அப்ப ரெக்கவரி வந்து ரொம்ப எதிர்பார்க்கவே முடியாது நம்ம. ஆமா எப்படி அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் லிவர் பாதிக்க வச்சிரும்ல. மாங்காயா தின்னு வார்த்தைகளை மாத்திக்கிறோம். லிவர் பாதிக்கல, லிவர் ரொம்ப டயர்ட் ஆகும். டயர்ட்னஸ் நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது டயர்ட் ஆயிடுச்சு சொன்னா அது சாதாரணமா எடுத்துக்குவாங்க. பாதிப்பு சொன்னா அதுவே பெரிய வார்த்தையா இருக்கும், பயப்படுத்துற வார்த்தையா இருக்கும். அதுக்காக சொல்றேன் நான். ஓகே, நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஜானகி. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஜானகிமா. ஐயா எனக்கு வந்து கேட்ராக்ட் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. சர்ஜரி ஆனா இப்ப வேண்டியது இல்லை, ஒரு 1 இயர் கழிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்பெக்ஸ் மட்டும் அந்த இது மாத்தி கொடுத்துருக்காங்க. அது அது கேட்ராக்ட் வராம அவாய்ட் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா உணவு முறையை இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்ப நம்ம சொன்ன உணவு முறைக்குள்ள வந்துருங்க. நீங்க உணவு முறை வந்துட்டு மண்பட்டி போட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதனோட இம்ப்ரூவ்மெண்ட் ஃபாஸ்டாவே கிடைக்கும். இப்ப ஈவன் 1 இயர்ல பண்ணலாங்கிறத வந்து அவங்களே தள்ளி போட்டு 5 வருஷத்துக்கு தள்ளி போட்டுருவாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இப்ப கல்லீரலோட சுவை வந்து புளிப்புன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. இப்ப சேர்த்தக்கூடாத புளிப்புல தெரிஞ்சுக்கும் போது அது சுவை புளிப்பு அப்படிங்கும் போது சேர்த்த வேண்டிய அவசியமான நல்ல புளிப்புன்னு ஏதாவது இருக்குங்களா ஐயா? இல்ல, நம்ம எல்லாருமே, அதாவது நான் பேசிட்டு இருக்கிறது தமிழ்நாடு அந்த சவுத் இந்தியன் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இதே ஃபாரின் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்க வேற மாதிரி பேசுவோம். ஓகே, அப்ப இதுல நம்ம பீப்புள்ல வந்து எல்லாருமே வந்து புளிப்பு அதிகமா கொடுத்து பழகிட்டாங்கனால கண்டிப்பா நிறுத்தினாதான் ரிசல்ட் கிடைக்குது. அதனால இதுல சேர்த்த வேண்டிய புளிப்பு நல்ல புளிப்புட்டு நான் எதையுமே ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது அவங்களுக்கு. இதுல இன்னொன்னு கூட இருக்குது. நீங்க சாப்பிட்ட உணவு வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் அது பழமா சாப்பிட்டாலும் அதுவே புளிப்பா மாறிடும். ஒரு உணவுக்கு மேல, அளவுக்கு மேல சாப்பிடுறது எல்லாமே புளிப்பு. இப்ப என்னோட சாப்பாட்டு கெப்பாசிட்டி 4 தோசை. ஆனா நான் 5வது தோசை நல்லா இருக்கு சாப்பிட்டேன்னா அந்த 5வது தோசை புளிப்பா மாறிடும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு புளிப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நன்றிங்க ஐயா. கோகிலம் குணசேகரன் அம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா, கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்குதுங்க ஐயா. காஃபி ஒரு 14 வருஷம் குடிக்காம இருந்தேங்க ஐயா. அப்ப மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு எனி டைம் காஃபி குடிக்கணும் போலவே இருக்குங்க ஐயா. அதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா தூள் நிறைய போட்டு பால் நிறைய ஊத்தி அந்த மாதிரி குடிக்கணும் போல இருக்கு. அது என்ன கல்லீரல் பாதிப்பாங்க ஐயா? இப்ப தண்ணி அடிக்காம நான் ரொம்ப வருஷம் நிறுத்திட்டேன். திருப்பி இப்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு எனக்கு டோஸ் 10ல கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க மேடம்? அதுக்கு கெடுதல் தாங்க ஐயா, வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன் 15 வருஷம் சாப்பிடல? இல்ல
அப்போ அப்படி கண்ட்ரோலா இருந்துட்டு இப்போ அப்படியே என்னமோ வெறித்தனமா தண்ணி அடிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சுங்க ஐயா. நீங்க தண்ணி தான் அடிச்சிட்டு இருக்கிறீங்க, அதனாலதான் வேண்டாம்னு சொல்றேன். சோ அதனால ஓகேங்க ஐயா, நிறுத்திடுறேன். நீங்க அதை டோஸ் அதிகப்படுத்திட்டீங்கன்னா கொஞ்சம் பாட்டில் பத்துல குவார்டர் பத்துல இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா அதை வந்து அவ்வளவு தூண்டி விடும். அது ஃபுல்லா பயங்கர அடிக்ஷன் வந்து அங்கதான் செய்யும். அதனால உங்களால காஃபி நிறுத்தி சொன்னா கூட உங்களால முடியாது. ஏதோ கொஞ்சமாச்சும் ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிறேன்னு தோணும். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, முதல்ல இந்த வடிவேல் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நிறுத்த கஷ்டமா இருக்குன்னா, ஒரு டம்ளர் இருந்து அரை டம்ளரா வாங்க, அரை டம்ளர் இருந்து கால் டம்ளரா வாங்க. செய்யற காஃபி வந்து ரொம்ப மோசமான காஃபியா போடுங்க. நிறைய தண்ணி ஊத்தி போடுங்க. அதை பார்த்த காஃபி இதெல்லாம் ஒரு காஃபியா மனுஷன் குடிப்பானா, கல்வி தண்ணி மாதிரி இருக்கேங்கிற மாதிரி நீங்களே போட்டுக்கோங்க. போட்டோன்னா இந்த காஃபி எது குடிக்கிறது கொடுக்காமையே விட்டுறலாமே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் விட்டுருங்க. அப்படிதான் பண்ண முடியும். அப்படி இல்ல சொன்னா இஞ்சி மரப்பான்ட்டு ஒரு மிட்டாய் இருக்கும், அந்த மிட்டாய் எடுத்து போட்டுக்கோங்க. சரி, அது இப்போ கொஞ்சம் வந்து சீக்கிரம் மாத்தி கல்லீரலுக்கு தேவைனாலும் அந்த மாதிரி இருக்குதாங்க ஐயா. இல்ல காஃபி அதிக கல்லீரல் விரும்புறது. இல்ல கல்லீரல் சோர்வு அதிகமானாலும் அது கேட்கும், அப்படிதான் கேட்கும். கல்லீரல் சோர்வு இருக்கும்போது தண்ணி அடிக்கிறவங்க அந்த கேட்டகரியில தான் இருப்பாங்க. 5 மணி வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவாங்க, 6 மணிக்கு வேற மாதிரி ஆயிடுவாங்க. அதனால அது நீங்க அந்த சொல்ற அதே காஃபி எப்ப வாய் வச்சோம்னா உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், அப்ப நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எழுத டைம் வரைக்கும் நீங்க பாடி வந்து ஹெல்த்திக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். வெயிட் பண்ண வேண்டியது. சரி, நன்றி. வாழ்க்கை வளமுடன். நன்றிங்கம்மா. வாசுகி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா, கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வீட்டுக்காரவங்களுக்கு வந்து யூரின் அடிக்கடி போகுதுங்க ஐயா. நைட்ல எல்லாம் ஒரு 4 தடவை போறாங்க. அந்த யூரின் போற இடத்துல லேசா சதை வளர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதுக்கு என்னங்க ஐயா உணவு முறை எடுத்துக்கலாம்? இல்ல இப்ப இது வந்து டயபெட்டிஸோட சிம்டம் இருக்கான்னு தெரியல நீங்க சொல்லக்கூடிய நபருக்கு. இல்லைங்க ஐயா, டயபெட்டிஸ் அது கிடையாது, சர்க்கரை நோய் கிடையாதுங்க ஐயா. இது வந்து கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் பிசிக்கலா பக்கத்துல இருக்கிற யார்கிட்டயாச்சும் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ண சொல்லுங்க. அந்த ஸ்கின் ஃபோர் ஸ்கின் சொல்றது வந்து டைட்டா மாட்டிக்கிட்டு இருக்கா, அல்ல ஃபோர் ஸ்கின் எக்ஸ்பான்ஷன் இல்லையா அப்படிங்கிறது பிசிக்கலா எக்ஸாமின் பண்ணாதான் தெரியும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணா பரவாயில்ல. இது லைன்ல நம்ம ஜஸ்ட் எதையோ ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லி நாளை இழுத்துட்டு இருக்க சிரமப்படுத்த வேண்டாம். கஷ்டமா இருக்கு சொன்னா ஒரு தடவை எக்ஸாமின் பண்ணிக்க சொல்லிவிடுங்க. சரிங்க ஐயா. சரிண்ணா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அவங்க இளைச்சி உடம்பு அந்த யூரின் போறதுனால உடம்பு இளைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. நைட்ல தூக்கமும் இப்ப நான் வந்து இது நீங்க சொல்ற நபருக்கு வந்து பல்ஸ் பார்த்தாதான் ஏதாச்சும் ஒரு ஐடியா வச்சு கிடைக்கும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு சிம்டம் வந்து அவங்களுக்கு ரிசல்ட்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டைல் கொண்டு வர முடியாது நமக்கு. சரிங்க ஐயா. நீங்க என்ன ஊருங்க ஐயா? நாங்க இருக்கிறது கோயம்புத்தூர்வா. ஓ சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. கல்யாணி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். இப்ப எனக்கு வலது கண்ணு கேட்ராக்ட் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க ஐயா. இப்ப இடது கண்ணு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி 8-9 மாசம் ஆகுது. ஆனா வலது கண்ணுக்கு பார்வை வந்தது மாதிரி இடது கண்ணுக்கு எனக்கு சரியா வரலங்க ஐயா. கேட்ராக்ட் பண்ணியும் பெக்ஸ் போட்டா அந்த நடக்கிறப்ப செய்யறப்ப பெக்ஸ் போட்டுலாம் நடக்க முடியல. அப்படியே ஜூம் பண்ணி பார்வையே டிஃப்ரெண்டா இருக்குது. அதுக்கு வந்து எதனால அப்படி இருக்குங்க ஐயா எனக்கு? இது வந்து ஜஸ்ட் எனக்கு அது என்ன சொல்றது, சர்ஜரியோட ரிசல்ட் என்ன, போட்ட ஸ்பெக்ஸோட இது லென்ஸோட பவர் என்ன, அது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் அவங்க போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் திருப்பி அவங்கள்ட்ட ரீ எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுங்க. பார்த்துட்டு அவங்க தான் பார்த்து செய்யணும். கேட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த சேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கு சொன்னா அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க என்ன சொன்னாங்க சர்ஜரி பண்ண? கேட்டதுக்கு சர்ஜரி எல்லாம் நல்லா பண்ணிருக்கிறாங்க. உள்ள வந்த வச்ச லென்ஸ் தான் பவர், உங்க பவருக்கு அவங்க வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அப்படி இருந்தா இல்ல, அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப திருப்பி ரீசர்ஜரி பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கணுமா? அதான் இன்னொரு தடவை அப்படிதான். இதுக்கு உணவு முறையில ஏதாவது மாற்றம் இது பண்ண முடியுமான்னு இல்ல, கேட்டேன். ஏன்னா நீங்க லென்ஸ் எடுத்துட்டு வேற லென்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா உணவு முறையில பெரிய மாற்றம் பண்ணினாலும் இருக்காது. உணவு முறை மாற்றம் ஃபர்தரா டேமேஜ் ஆகாம இருக்கும். பட் இப்ப லென்ஸ் வச்சிருக்கிற லென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோக்கல் பாயிண்ட் கரெக்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து பிக்சர் வந்து கரெக்டா ரீட் பண்ண முடியும். அதனால அது வந்து திருப்பி ஒரு தடவை ரீ எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது நல்லதுதான்.
ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். சரிதா கார்த்திகேயன் அம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா கேள்வி கேளுங்கம்மா. இட்லி தோசை தான் பிடிச்சதுன்னா ரவா தோசை எல்லாம் சாப்பிடலாமா சார்? அம்மா, ரவா தோசைங்கிறது எதுல இருந்து வருது? ரவா எதுல இருந்து வருது? மைதா. மைதா. அதுதான் ஃபர்ஸ்ட், அதனாலதான் உங்களுக்கு கிளாரிட்டியோட சொல்லி இருக்கிறேன். நீங்களே ஒரு பொருளை பார்த்து அது என்னதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. ரவையோட நிறம் என்ன? நீங்க சொல்லக்கூடிய ஓஹோ, ரவா மைதா. சரி ரவையோட நிறம் என்ன பாத்துக்கோங்க. சரி சரிங்க சார். சரிம்மா. பயிரை ஊற வச்சு தோசை ஊத்திக்கலாம், அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தானே சார்? கம்பு பயிர் இதெல்லாம். அதான் தயிர் வந்து இந்த வெயில் காலத்துக்காக பயன்படுத்துங்க, ரெகுலரா பயன்படுத்த வேண்டாம். சரிங்க சார். நன்றிப்பா. நன்றிங்க ஐயா. சுசிலம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா, கேள்வி கேளுங்கம்மா. ஐயா, புதினா டீ போட்டு குடிக்கலாம்லையா? புதினா போட்டு தாராளமா குடிச்சுக்கோங்க மேடம். கொஞ்சம் புதினா டீ போட்டு தூள் பிளாக், அதான் டீத்தூள் கொஞ்சம் போட்டு பிளாக் டீ மாதிரி வச்சு புதினா வச்சு சாப்பிட்டுக்கோங்க தாராளமா. லைட்டா எலுமிச்சம்பழம் படிச்சு குடிக்கலாம். இல்ல அப்புறம் எதுக்கு எலுமிச்சம்பழம் வருது? அந்த புளிப்பு இருந்தா தானே அந்த டீ இல்லாட்டி துவக்குது இல்லையா? டீயோட பர்பஸே துவர்ப்பு தான். ஓகேங்களா? டீயோட பர்பஸே துவர்ப்புக்காக தான் டீ சேர்த்துறீங்க. ஓகே. என்ன நம்ம மக்கள் பாவக்காய் சாப்பிடுங்கன்னா ஓகே, அதை வந்து நானு சக்கரை பாகுல போட்டு சாப்பிட்டுக்கலாமா அப்படி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பாவக்காயோட சிறப்பே வந்து அந்த கசப்பு, அதுக்குதான் சாப்பிடுறோம். அது சக்கரை பாகு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை இல்ல. அது போல டீய கொடுக்கற டீயோட நோக்கம் வந்து துவர்ப்பு. அந்த துவர்ப்பை குறைக்கிறதுக்கு நம்ம சக்கரை போடுறோம், புளிப்பா மாத்துறோம். வெள்ளை சக்கரை போட்டா புளிப்பா மாறிடுது. சோ கொஞ்சம் அந்த மின்ட் போட்டா ஒரு சின்ன ஃபிராக்ரன்ஸ் கிடைக்குது, அதையும் எடுத்துக்கிறோம். திருப்பி அதுல லெமன் நல்லா புளியும் போது நல்ல புளிப்பு தன்மை கூட்டிடுச்சு சொன்னா பர்பஸே இருக்காது. திருப்பி ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆயிடும். ஆனா ஏதோ ஒன்றை மட்டும் செய்யுங்க. சரிங்க. சாதாரண வெறும் லெமனும் புளிப்பை சேர்ந்ததுதான் என்னங்கய்யா? ஆமா, அதாவது லெமன் நல்லது. ஆனா நீங்க போடக்கூடிய லெமன் வந்து எப்படின்னா, ஏற்கனவே இட்லி தோசையும் சாப்பிட்டுட்டு புளிப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமனையும் போட்டீங்கன்னா என்ன ஆகுறது? வெறும் இதெல்லாம் இல்ல, இட்லி தோசை சாப்பிடாம இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறாங்கன்னா தப்பு கிடையாது. நம்ம சாப்பாட்டு லெமன் காஃபி எல்லாம் சாப்பிட்டு போட்டு அப்புறம் லெமன் ஜூஸ் குடிச்சுக்கிறேன்னா உடம்புல எல்லாமே அது ஒரு மனுஷனை எவ்வளவுதான் தாங்குவாரு? அதனால எல்லாமே அங்க போக ஆரம்பிச்சது. அதனாலதான். அப்ப சீசன்ல உள்ள ஃப்ரூட்ஸ்ல உள்ள புளிப்பு உடம்பு ஏத்துக்கிறோம் என்னங்கய்யா? சீசன்ல பழங்கள் எல்லாமே இனிப்பாதான் இருக்கும். புளிப்பான பழங்களும் கண்டிப்பா இல்ல. ஆரஞ்சு நல்ல இனிப்பா இருக்கும், சாத்துக்குடி ரொம்ப நல்ல இனிப்பா இருக்கும் சீசன்ல மட்டும். அதை விட்டு போய் ஒரு மாசம் ஆச்சுன்னா புள்ளி அதுக்கப்புறம் எடுக்கவே வேண்டாம். ஆமா, ஆஃப் சீசன்ல. ஆஃப் சீசன்ல எந்த பழமும் எடுக்காதீங்க, அதோட சீசன்ல மட்டும் எடுங்க போதும். புளியும் அப்படித்தான் என்னங்கய்யா? குழம்புக்கு கரைக்கிற புளியும் அதனுடைய ஸ்டேஜ் தான். அதுதான்மா, அது எல்லாமே ஒரு குட்டி குட்டி அப்பிடைசர் சொல்றது. அதை வந்து நீங்க அதிகமா பயன்படுத்தி பழகிட்டோம் நம்ம. அதனால எல்லாத்துலயும் தூக்கி தூக்கி அதை போட்டு போட்டு டேஸ்ட் பழகிட்டனால அது இல்லாம உங்களால சமைக்கவே முடிய மாட்டேங்குது. புளி எடு இப்படியே போட்டு போட்டு எல்லாத்துலயும் புளி பழகிட்டீங்க. அதனால கொஞ்சம் நிறுத்தினாதான் நமக்கு இந்த கண் சம்பந்தப்பட்டவங்களான காப்பாற்ற முடியும். அதுதான் சொல்றோம். ஆண்டாள் திருவடி அம்மா. ரெண்டு பேர் இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம். அம்மா இதுக்கு மேல யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். அம்மா ரெண்டு பேரும் சுருக்கமா கேள்வி சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க சொன்னீங்க இந்த சோர்வாகும் லிவர், அந்த சோர்வாகிறனாலதான் நமக்கு தூக்கமா வர்றது. இல்ல, சோர்வாகும் போது தூக்கம் வரும், அதே மாதிரி சோர்வு அதிகமாயிட்டா தூக்கமும் போயிடும், ரெண்டுமே நடக்கும். அது எப்படி ஐயா ஆக்டிவா வச்சுக்கிறது? அந்த சோர்வு நிலையில இருந்து எப்படி அதை திருப்பி கொண்டாந்துடலாமா? அது இப்ப நம்ம சொன்ன உணவு முறையில தான் வரணும், வேற வழியே கிடையாது. உணவு முறையில தான். ஆமா, இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்களா, எது எது வேணும் எது எது வேண்டாம், அதை கரெக்ட் பண்ணீங்கன்னா போதும். ஆண்டாளம்மா, இன்னைக்கு சிந்தனை வந்து யூடியூப்ல நாளைக்கு வரும். ஐயாவோட சிந்தனை நீங்க அதுல போய் போட்டீங்கன்னா வரும். நாளைக்கு முழுசா அந்த உணவு முறை சொல்லியிருக்காங்க ஐயா. அதை போய் மறுபடியும் ஒரு முறை நீங்க கேளுங்க. நீங்க கேட்கலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அதை கேட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு விடை கிடைக்குமா?
சரிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். எக்ஸ்மி 231 அம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மாவுக்கு வந்து 75 வயசு ஆகுது. அவங்க மயக்கம் 2 தடவை வரை கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் லோ கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்றாங்க ஐயா. அதுக்கு என்ன ஐயா செய்யலாம்? இன்னைக்கு நம்ம அந்த டாபிக்கே எடுக்கல. ஏன்னா இப்ப டாபிக்கை நம்ம இன்னைக்கு கூப்பிட வேற பக்கம் போறோம். கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நெய் நிறைய சேர்த்துக்கன்னு சொல்லுவோம். அப்படின்னா உங்களோட நிறைய ரெக்கார்டு நான் உங்கள்கிட்ட கேட்கணும். நெய் சேர்த்துறதா உங்களோட ஜீரணம் நல்லா இருக்கா, மோஷன் நல்லா போதா, தூக்கம் இருக்கா, இந்த பேராமீட்டர் எல்லாம் கொடுத்து இது எல்லாமே எனக்கு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நெய் சேர்த்துறீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனையில இருந்து அவங்க வெளியே வர முடியும். பட் இந்த 3ல எதுவுமே அவங்களோட ரிசல்ட்ல இல்லைன்னு சொன்னா நல்லா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அப்புறம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்ல வேண்டி இருக்கும். சரி. ஆனா வெளியே சரியா போக சொல்லி சொன்னாங்க. அப்ப அதற்குண்டான உணவு முறையை அவங்க ஃபாலோ பண்ண சொல்லிடுமா. முதல்ல மோஷன் ஃப்ரீ ஆகிறதுக்கான உணவு முறை. இப்ப நம்ம சொன்னதே ஓரளவுக்கு காப்பாத்தும். இப்ப நம்ம சொன்னது இட்லி தோசை எல்லாம் விட்டுட்டு புளிப்பில்லாத உணவு முறைகளை கொஞ்சம் சேர்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். பச்சை மிளகாய் அதிகமா சேர்த்த வேணாம், குறுமிளகை மட்டும் பயன்படுத்திட்டு வர சொல்லுங்க. அப்படி பண்ணா கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சரி. அதான் ரொம்ப மயக்கம் வருது அடிக்கடியே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் அதுதான் எனக்கு இல்ல மயக்கம் வரும்போது விழுகிறாங்க. இப்ப மயக்கத்துக்கு வந்து வெறும் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன பார்ட் மட்டும் பத்தாது, வேற நிறைய கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய முடியும். அதனால இப்போதைக்கு நீங்க ஒரு போன்ல கேட்கறதுனால நான் சொல்றேன், இந்த புளிப்புத்தன்மையை குறைச்சிருங்க, குறுமிளகு சேர்த்துங்க, பச்சை மிளகாய் சேர்த்த வேண்டாம், உணவுல மோஷன் முதல்ல வெளியே போற மாதிரி ஃப்ரீ பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் மயக்க தெளியறதை பத்தி யோசிக்கணும். சரிங்களா? ஓகே, சொல்லுங்கம்மா சீக்கிரம். நன்றிங்க ஐயா. மேடம் முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க ஐயா. நன்றிப்பா. நீங்க பேசிடுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ பார்க்க வேண்டியிருக்குமா. அடுத்த வாரமா தான் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் மேடம். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றி. இவ்வளவு நேரமாக மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்த மகேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக வேதாதிரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யவும். வைரமணி கணேசன் அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கங்கம்மா. வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. இந்துமதி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்காங்கம்மா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்,
உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக இனிமையாக வேதாதிரிய கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த இறை அன்பர்கள் வைரமணி கணேசன், இந்துமதி அம்மா அவர்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அருட்தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.